हालेलुया। प्रभु के पवित्र नाम को धन्यवाद हो। आज के इस पवित्र दिन में प्रभु के लोगों के साथ खुलकर प्रभु को मैं भी मेरे परिवार सहित आराधना करने के लिए प्रभु ने मुझे मौका दिया और ये समय दिया, से प्रभु को धन्यवाद करता हूं। இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, குடும்பமாக சேர்ந்து கர்த்தரோடு ஆராதிக்க, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்। ஐயா ने जब चौथा गीत जो गाया, ஐயா அவர்கள் 4வது பாடலை பாடும்போது சேனை அதிபதியின் முன்சலிகி ராஜா वो गीत गाया, சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு அந்த பாடலை பாடும்போது तो मेरा दिल आके बहुत ही खुश हुआ। என்னுடைய மனம் மிகவும் களி கூர்ந்தது। क्योंकि आज का मेरा संदेश भी वही है। ஏனென்றால் என்னுடைய செய்தியும் இன்றைய தினம் அதுதான் இருந்தது। तो मेरे मन में जो आत्मा में मुझे बहुत ही खुशी महसूस हुई। मुझे என்னுடைய உள்ளத்தில் மிகவும் சந்தோஷமாய் காணப்பட்டது। कोई उठकर யாராவது எழும்பி निर्गमन की किताब யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17 अध्याय 17ஆம் அதிகாரம் 15-16 को पढ़ सकते हैं। 15-16 வாசிக்கலாம்। யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16, Exodus 17:15-16। மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார்। हालेलुया, हालेलुया। मेरा जो संदेश जो है, என்னுடைய செய்தியானது ये आके सीरीज ऑफ मैसेजेस होगा मेरा। ये मतलब ये जो मैसेज जो है 3-4 पार्ट में होगा। ये என்னுடைய செய்தி 2-3 பாட்டாக காணப்படும்। मैं लगातार जो प्रभु के नाम के बारे में जो कि उसके बारे में हम ध्यान कर रहे हैं। நாம் அதாவது கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்। पिछले दिन हमने देखा कि जिस तरह किस प्रकार के परमेश्वर का फरिश्ता जो है, கடந்த நாட்களில் தேவதூதர்களை பற்றி जो झाड़ी में आके मूसा के साथ इस प्रकार के फेस टू फेस मिला देखते हैं। தேவன் அதாவது முச்செடியிலே தேவனோடு முகமுகமாய் பேசினதை பார்க்கிறோம்। इस बात को गौर करना है कि वो झाड़ी में जो उत्पन्न वो जो प्रकट हो परमेश्वर का दूत है करके हम देखते हैं। முச்செடியிலே தோன்றினவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி பார்க்கிறோம்। वो चौथा अध्याय के पहले 2 वचन में पढ़े तो पता चल जाएगा आपको। முதல்ல 4ஆம் அதிகாரம் 3 पढ़ता हूं தெரிஞ்சிரும்। तो उसमें आके वो फरिश्ता जो है, அந்த தூதனானவர் अपना नाम को जाहिर करता है कि मैं हूँ सो हूँ करके। நான் இருக்கிறாவே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தன்னுடைய பெயரை சொல்லுகிறார்। और पीछे में ऐसे है कि नाम जो होता है, அந்த பெயரானது वो सिर्फ नाम हम अब जो रखते हैं मॉडर्न जो के एज में रखते हैं, ऐसा नहीं होता नाम। நாம் இப்பொழுது வைக்கிற அந்த பெயரை போல இல்ல। क्योंकि नाम जो है कि इंसान का कैरेक्टर को बताती है। பெயரானது மனிதனுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும், उसके नेचर को बताती है, அவனுடைய தன்மையை वो வெளிப்படுத்தும்। किस तरीके का वो व्यक्ति है करके उसके नाम से आके हम जान सकते हैं करके देखते हैं। அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவருடைய பெயரை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம்। हम प्रभु के किसी एक नाम में उसको हम आके कैप्चर नहीं कर सकते। தேவனை எந்த பெயரிலும் நாம் அடக்க முடியாது। वो हमारे सोच के और हमारे विचार के हद से बाहर है। அவர் நம்முடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் மேலானவர்। मिसाल के तौर पे यीशु के बारे में क्या कहता है? இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? परमेश्वर का शांति जो है, தேவனுடைய சமாதானம் वो हमारे समझ के बाहर है। அவர் நம்முடைய சிந்தனைக்கு மேலாக இருக்கு। तो परमेश्वर के कितने कैरेक्टर हैं, कितने नेचर है? தேவனுடைய எத்தனையோ தன்மை இருக்கு। उसमें से सिर्फ एक कैरेक्टर, அதுல ஒரு தன்மை தான் शांति। சாந்தி। वो शांति को हमारे समझ के बाहर है करके पौलुस कहता है। இந்த சமாதானம் அது நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக இருக்கு। तो अब जरा कल्पना कीजिए परमेश्वर इन टोटलिटी, जब ये परिपूर्ण पूर्ण प्रभु जो है, பூர்ணமான அந்த தேவன், वो प्रभु को नाम में हम कैसे उसको आके बंद कर सकते நாம் हैं? எந்த பெயரில் அழைக்க முடியும்? लेकिन इंसान को समझने तक மனிதன் புரிந்து கொள்ளும் அளவாக कुछ हद तक प्रभु के नेचर को समझ सकते हैं। அந்த தேவனுடைய அளவின்படியே நமக்கு அதை புரிந்து கொள்ள वो एक तरीके से परफेक्ट नहीं होगा, அது பூர்ணமா இருக்காது। कुछ हद तक प्रभु के नेचर को उसके नाम से हम जान सकते हैं। ஓரளவு நாம் அவருடைய பெயரினால் நாம் புரிந்து கொள்ள முடியும்। इस प्रकार के पिछली बार हमने देखा कि जो 3 कार्यों को हमने देखे, हमने கடந்த நாட்களில் 3 காரியத்தை பார்த்தோம்। यहोवा ईरे, யெகோவா ஈரே और यहोवा राफा, யெகோவா ராஃபா, और ये देखो भूल गया मैं
3 कार्य को देखते हैं हम। நாம் 3 காரியங்களை பார்த்தோம். तो आज के हम देखें कि यहोवा निस्सी करके प्रभु अपने उस नाम के जरिए मूसा प्रभु का नेचर को बताता है। देखिए யெகோவா நிசி என்கிற அந்த பேரின் தன்மையை கொண்டு நாம் அதை பார்ப்போம். यहाँ पर हम पढ़ते हैं निर्गमन की किताब யாத்ராகமத்தின் புத்தகம் 17 अध्याय 17ஆம் அதிகாரம் 15-16 में ऐसे देखते हैं हम। 15-16 विधमाय और வாசிக்கிறோம். मूसा ने एक आके वेदी बनाई और उसका नाम यहोवा निस्सी रखा। மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு और उसे कहा प्रभु ने कसम खाई है கர்த்தருடைய सो प्रभु का अमेरिकियों का जो आके नस्ल दर नस्ल जंग करता रहेगा करके यहाँ पर देखते हैं। அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். यहाँ पर आके अमेरिकियों के बारे में हम देखते हैं कि 17 अध्याय में आके रेफिडीम करके एक जगह पर अमेरिकियों आके इजराइल के खिलाफ लड़ने के लिए आते हैं। அமலேக்கியர்கள் அந்த ஒரு இடத்திலே ரெஃபாரிம் என்ற இடத்திலே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். तब प्रभु ने आके मूसा को ये आज्ञा दी कि तुम आके इस प्रकार जो जंगी जो इंसान जो योद्धा जो है योशु को बोल के तैयार करो करके கர்த்தர் விதமாக யோசுவாவினிடத்தில் சொல்லி யுத்த புருஷர்களை ஆயத்தப்படுத்த முடியாது. इस प्रकार के मूसा ने वो आज्ञा यहोशू को दिया। அந்த கட்டளையை யோசுவாவுக்கு மோசே கொடுத்தார். मूसा ने कहा मैं पहाड़ की चोटी पे जाकर मैं खड़ा रहूंगा अपने प्रभु का लाठी को लेकर अपने हाथ को उठाते हुए। மோசே நான் அங்க மலையிலே கடந்து அந்த கோலை எடுத்துக்கொண்டு அங்கே நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார். और इस प्रकार के हम आके अमेरिका को हम आके हरा सकते करके प्रभु ने मूसा ने इस प्रकार के ये आज्ञा यहोशू को दिया है। அதன் மூலமாக நீங்கள் அமலேக்கியர்களை தோற்கடிக்கலாம் என்று சொல்லி சொன்னார். और इस प्रकार यहोशू के नीचे आके जंग लड़ रहा है। யோசுவாவுக்குள்ளாக அந்த யுத்தம் நடக்கிறது. ऊपर मूसा के अपने हाथ को उठाए हुए प्रभु का लाठी हाथ में लिए हुए अपने हाथ को उठाए हुए आके खड़ा बैठा है। மோசே அங்கே கோலை எடுத்து உயர்த்தி கொண்டு அங்கே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். और आखिरकार को जंग आके जीतता है करके देखते हैं हम। அவர் தன்னுடைய கரம் உயர்ந்திருக்கும் போது அவர்கள் ஜெயிக்கிறார்கள். और इस प्रकार के प्रभु के उस खुशी को मनाने के लिए அந்த ஜெய गंभीरத்தை கொண்டாடும்படியாக वहां पर एक वेदी को बनाकर मूसा அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி वहां उसको नाम यहोवा निस्सी करके देता है। அங்கே அந்த பலிபீடத்துக்கு விதமாக யெகோவா நிசி என்று சொல்லி சொல்லுகிறார். जिसका मतलब है प्रभु मेरा झंडा है। கர்த்தர் என் ஜெயக்கொடியா இருக்கிறார். आमतौर पर झंडा हर एक मुल्क में होता है। எல்லாருக்கும் ஒரு கொடி இருக்கலாம். हमारे मुल्क के लिए भी एक झंडा है। நமக்கும் ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கு. ये झंडा क्या दिखाती है? இந்த கொடி என்ன சொல்லுகிறது? झंडा स्वतंत्र को दिखाती है। கொடியானது விடுதலையை காண்பிக்கிறது. हर साल के हर एक देश में हम देखते हैं। எல்லா வருஷமும் எல்லா தேசத்திலும் उदाहरण के तौर पर हमारे देश में 15 अगस्त को इंडिपेंडेंस डे मनाते हैं। ஆகஸ்ட் 15 நாம் அதை கொண்டாடுகிறோம். वो साल को हम हर साल मनाते हैं। அதை நாம் எல்லா வருஷமும் கொண்டாடுகிறோம். 1947 में आजादी जो हमको मिली 1947 விதமாய் நமக்கு उस आजादी को अगर फिर सब याद करने के लिए அதை நாம் மறுபடியும் நினைவு கூறும்படியாக झंडा को आके लहराते हैं। அந்த கொடியை ஏற்றி நாம் விதமாய் वो झंडा में क्या संकेत करती है? அந்த கொடி என்ன சொல்லுகிறது? हम आजाद है, நாம் விடுதலையாகி हम இருக்கிறோம். किसी को गुलाम नहीं है, நாம் யாருக்கும் அடிமை இல்லை. हम स्वतंत्र है, நாம் விடுதலையா हम இருக்கிறோம். किसी को गुलाम नहीं करके उस झंडा जो है हमें संकेत करती है। நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை அந்த கொடி நமக்கு விளக்குகிறது. लेकिन ये आजादी जो है இந்த விடுதலையானது मुफ्त में नहीं आती है। அது இலவசமாய் கிடைப்பதில்லை. आज हमारा मुल्क अगर आजाद है तो நாம் இன்றைக்கு விடுதலையா இருக்கிறோம் என்றால் कई देशभक्त उसके लिए खून बहाए, अनेक देश भक्तர்கள் பலியாகி இருக்கிறார்கள். कई लोग अपने जीवन को त्याग किया, अनेक தன்னுடைய பிராணனை தியாகம் செய்திருக்கிறார்கள். तब जाके आजादी मिलती है। அதுக்கு பிறகுதான் நமக்கு விடுதலை கிடைத்தது. फ्रीडम इज नॉट चीप। அது ஒன்றும் சீப்பான காரியம் அல்ல. हम अभी आज लुत्फ उठाते हैं आजादी की, அதை நாம் இன்னைக்கு நாம் அதை கொண்டாடுகிறோம் என்றால் इसके पीछे कई शहीदों का खून है। அதற்கு பின்னாக अनेகருடைய ரத்தம் சிந்தப்பட்டு कई लोग इसके लिए जान दिए देखते हैं, अनेகர் தன்னுடைய பிராணனை कई लोग கொடுத்திருக்கிறார்கள். इसके लिए अपने जान को अपने आके निछावर करके अपने मुल्क के लिए अपने देश के लिए उन्हें लड़े करके देखते हैं। தன்னுடைய ஜீவனையை பணைய வைத்து தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார்கள். लेकिन यहाँ पर कुछ अलग ही है। இங்கே கொஞ்சம் வித்தியாசமாகவே यहाँ पर प्रभु अपने लोगों के लिए लड़ता है। இங்கே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். हालेलुया, हालेलुया. प्रभु खुद आके अपने लोगों के लिए लड़ता है। वो கர்த்தர் தம்முடையவர்களுக்காக நேரடியாக வந்து யுத்தம் செய்கிறார். वो यहोवा निस्सी है, ये जय का झंडा है। वो அவர்தான் யெகோவா நிசி வெற்றியின் கொடியா இருக்கிறார். इस प्रकार प्रभु ने ये कसम खाई, அதன் மூலமாக
யுத்தமாகி இதை தேவன் விதமாய் मेरा ஆணையிட்டார். जो आके युद्ध जो है என்னுடைய யுத்தமானது अमेलेक के सिंहासन के विरोध आके पीढ़ी दर पीढ़ी रहेगी करके। அமலேக்கினுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக தலைமுறை தலைமுறையா இருக்கும் என்று சொல்லுகிறார். ये अमेलेक कौन है? இந்த அமலேக்கியர் யார்? ये अमेलेक के ईसा जो याकूब का बड़े भाई, யாக்கோபினுடைய மூத்த குமாரன் ஏசா, उसका पोता, அவனுடைய பேரன், उसका नाम क्या अमेलेक है। அவனுடைய பேர் தான் அமலேக். उसका बेटा का नाम एलीफाज है, அவனுடைய பையன் பேர் எலிபாஸ். यानी ईसा का बेटा एलीफाज, एलीफाज का बेटा जो है अमेलेक करके देखते हैं। ஈசாக்கினுடைய மகன் எலிபாஸ், எலிபாசுடைய மகன் அமலேக். यह के उत्पत्ति किताब 36वां अध्याय இது ஆதியாகமத்தின் 26ஆம் அதிகாரம் 36 36 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது। 12ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் எழுதியிருக்கு. ये आके अमेलेक जो आके हम देखते कि ईसा का पोता है देखते हैं। இவ அமலேக் என்பவன் ஏசாவினுடைய பேரனா இருக்கிறான். प्रभु इस अमेलेक से क्यों तो नफरत करता है? இந்த அமலேக் குறித்து ஏன் அவர் அதாவது எரிச்சலா இருக்கிறார் என்றால், ये जो अमेलेक जो है, இந்த அமலேக்கானவர் जब से मिस्र देश से इजरायली आए, यहूदी आए, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வரும்போது तब से लेकर अमेलेक उनका रास्तों का कांटा बना था। அப்போதிருந்து அவர்கள் இஸ்ரவேலுக்கு முள்ளாக இருந்தார்கள். जहां जाओगे அவர்கள் எங்கெல்லாம் वो போனார்களோ अपने प्रभु ने वादा किया उस मुल्क में रहने के बाद भी, தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி उस कानान मुल्क में रहने के बाद भी அந்த கானானுக்குள் வந்த பிறகு वहां पर भी उनके रास्तों का कांटा बनता रहा। देखते हैं மறுபடியும் அவர்களுக்கு முள்ளாகவே वो लोग இருந்தார்கள். आसपास के जितने भी जो मुल्क जो होते हैं, பக்கத்தில் உள்ள எல்லாருமே अमोनियर हो அம்மோனியரா या இருக்கட்டும், मोआबियर हो, மோவாபியரா उन இருக்கட்டும், सबके साथ इकट्ठे होकर அவர்கள் எல்லாரும் சேர்ந்து इस्राएल के साथ जंग करते थे। இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் इसे பண்ணினார்கள். बार बार किया अमेलेक जो आके इस्राएल के खिलाफ हमेशा उनका युद्ध रहा कर देखते हैं। அவர்கள் அடிக்கடி விதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக அதாவது யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். इससे प्रभु ने पहले इनको कहा था, ஆனபடியால் முதல்ல ஆண்டவர் சொல்லிவிட்டார், जब तुम आके उस मुल्क में जाओगे, நீங்கள் எப்பொழுது அங்கே போய் சேரும்போது, वहां पर तुम जब अमन और शांति के साथ रहोगे, நீங்கள் अங்கே சமாதானத்தோடு இருக்கின்ற போது अमोले के नामो निशान मिटा देगा। அமலேக்கின் பேரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். निर्गमन की व्यवस्था विवरण की किताब उपागमम உபாகமம் 25वां अध्याय 25ஆம் அதிகாரம் 17 से 19 तक पढ़े। 17 இருந்து 19 வரைக்கும். यहाँ पर देखिए मूसा के यहाँ पर फिर से उस चीज को याद दिलाता है अपना इजरायलियों को। இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் அதை तुम ஞாபகப்படுத்துவதை जिस मुल्क में जाओगे, நீங்கள் அங்கே போய் சேர்ந்து अमेलेक का नाम और निशान मिटा दो करके அமலேக்கின் பேரை அழிக்க வேண்டும் என்று हमको प्रभु சொல்கிறார். ने एक नया मुल्क में लेकर आया। அவர் அப்படியாக அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்த हमें भी प्रभु ने एक नया मुल्क में लेकर आया। हमें நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற போது, उसके आसमानी बादशाह उसके राज्य में लेकर आया हमें। அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். प्रभु में कहता है कि हमारे पुरानी जिंदगी को हम आके नामो निशान मिटा देकर நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய அந்த முற்றிலுமாக எல்லாவற்றையும் அழிக்க उस வேண்டும். अमेलेक को मिटाना चाहिए। அந்த அமலேக் என்ற அந்த பழைய வாழ்க்கையை நாம் அழிக்க पुरानी வேண்டும். जिंदगी, அந்த பழைய வாழ்க்கை, हमारी पुरानी जो आके इंसानियत जो है, பழைய நம்முடைய நடைமுறைகள், उसका नामो निशान मिटा कर அந்த எல்லா பேர்களையும் அழிக்க வேண்டும். यहाँ पर गौर करने की बात क्या है? அதை கவனமாய் பார்க்க ये வேண்டிய 17 अध्याय 17 वचन में अगर पढ़ेंगे तो 17ஆம் வசனத்தை என்ன பார்க்கிறோம்? वाक्य अमेलेक किया जब इजरायली जो मिस्र से जब आके उनका सफर हो रहा था, அவர்கள் விதமாக எகிப்திலிருந்து வரும்போது वहां पर क्या लिखा है? அங்க என்ன எழுதி இருக்குது? जो पीछे जो कमजोर लोग जो है, பின்னாலே பலவீனப்பட்டவர்கள் जो வரும்போது कमजोर लोग हैं, அந்த பலவீனப்பட்டவர்களை उनको आके हमला किया करके। அவர்களை வந்து தாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். मसीह जिंदगी में कमजोर है ना, बहुत खतरनाक है। கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலவீனமா இருப்பது ரொம்ப ஆபத்தான காரியம். आइया बड़े एक बार कहते थे, பெரியயா சொல்வார்கள், अगर आप बहुत पीछे अगर बैठे हैं तो நீங்க பின்னால இருக்கிறீங்கன்னா आप आत्मिक जिंदगी की तरफ पीछे हट गए हैं। நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்னால இருக்கிறீங்க. ये सही बात है। அது சரியான வார்த்தை தான். आप किस हद एक समय के साथ आगे बैठे होंगे। நீங்க ஒரு நாட்கள்ல முன்னால் இருந்திருப்பீங்க.
अगर आप पीछे अगर बैठे हैं, நீங்க பின்னால போறீங்கன்னா, अगर पीछे पीछे जा रहे हैं, பின்னால போறீங்கன்னா, आप मसीह से दूर जा रहे हैं। நீங்க கிறிஸ்துவை விட்டும் பின்னால கொஞ்சம் போய் கொண்டே இருக்கிறீங்க. अगर मसीह से दूर जा रहे हैं तो கிறிஸ்துவை விட்டு பின்னாலே போறீங்களா, शैतान गौर करता है, சாத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். ये कमजोर है, இவர் பலவீனமா இருக்கிறான், इसको हमला करे करके। இவங்களை தாக்குவோம் என்று சொல்லுவார். अय्यूब को जब प्रभु ने अय्यूब के कार्य को देखते हैं हम, யோபின் காரியத்தை பார்க்கின்ற जब போது शैतान को प्रभु ने पूछा சாத்தானிடத்தில் ஆண்டவர் तू கேட்கும் कहाँ போது, घूमते आ रहा है करके, तू कहाँ घूमते आ रहा है, நீ எங்கே சுற்றி திரிகிறாய்? मैं घूमता फिरता ऊपर नीचे इधर जाते आया करके। நான் அங்கே எல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். मेरा बंदा अय्यूब पर गौर किया क्या, என்னுடைய தாசனாக யோபில் கவனம் வைத்தாய் என்று கேட்கிறேன். वो गौर करना जो वो पद जो है, वो शब्द जो है, அந்த கவனம் வைத்தாய் என்று சொல்லுகிற அந்த சத்தம், वो मिलिट्री का वाक्य शब्द है। அது மிலிட்டரி मिलिट्री ஃபோஜினுடைய, அதாவது एक फौजी जो होता है ना, அந்த ஃபோஜி என்பவர் இருக்கிறார், एक दुश्मन पर हमला करना है, ஒரு எதிரியின் மேல் தாக்க போகும்போது वो पहला मुहैया करता है, इन्वेस्टिगेट करता है, அதையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார். कहाँ पर हमला कर सकते हैं, எங்கே தாக்கலாம் என்று சொல்லி, कहाँ पर उसको गिरा सकते हैं। எங்கே அவர்களை அட்டாக் பண்ணலாம். शैतान भी मिलिट्री की तरह हमें गौर करता है, சாத்தானும் மிலிட்டரி, அதாவது ராணுவத்தை போல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். कहाँ पर कमजोर है वो, எங்கே அவர்கள் பலவீனமா कहाँ இருக்காங்க, पर या किसी को गिरा सकते हैं। எங்கே இவர்களை इससे விளத்தலாம். मसीह जिंदगी में कमजोर होना, आलसी होना नहीं चलेगा। கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலவீனப்படுவது, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுப்பது அது ஆகாத காரியம். हम आके मजबूत रहना है, நாம் ரொம்ப அதாவது मसीह பலவான்களாய் இருக்க में வேண்டும். ताकतवर होके रहना है, நாம் பலசாலிகளாய் तब காணப்பட या क्या हम अगर शैतान का हमला कर सकते हैं। அப்பொழுது நான் சாத்தானை எதிர்க்க यहाँ முடியும். पर अमेरिकियों का किसने देखा, हम देखते हैं कि मिस्र के पीछे जो है, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகின்ற பின்தண்டில் जो உள்ளவர்கள் थके मांदे हैं, எவ்வளவு ரொம்ப जो பலவீனர்கள், मसीह में थके मांदे हैं, கிறிஸ்துவுக்குள் பலவீனர்கள், मसीह में कमजोर है, கிறிஸ்துவுக்குள் जो பலவீனர்கள், प्रार्थना नहीं करते, जो ஜெபிக்காதவர்கள், टाइम पे चर्च नहीं आते, நேரத்துக்கு சபைக்கு चर्च வராதவர்கள், आएगा तो पीछे टाइम पास करते, சர்ச்சுக்கு வந்த பின்னால் டைம் பாஸ் या பண்றாங்க, मोबाइल पे आके जो उंगली करते रहते हैं। மொபைல்ல ஏதாவது உங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. बी केयरफुल, நீ கவனமா இருங்க. शैतान गौर कर रहा है, சாத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். वो देखा टाइम पे राइट टाइम अपर पे जाल फेंक। அவன் சரியான நேரத்தில் அவங்கள அடித்து விடுவான். बी केयरफुल, हम कहाँ पर है, நீங்க கவனமா இருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? किस उपस्थिति में है, நீங்க தேவனுடைய சமூகத்தில், मेरे पवित्र स्थान के प्रति तुम भयभीत रहना। என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. ये अलग चैप्टर में, फिर कभी इसके में क्या काम இது है। வேற ஒரு சப்ஜெக்ட், அதை பிறகு तो பேசலாம். हम आके कमजोर नहीं रहना है। நாம் பலவீனங்களா तो இருக்க, अमेरिकी इस प्रकार के बार बार के इस्राएल को आके सताता रहा है, देखते हैं அமெரிக்கர்கள் अनेक முறை இஸ்ரவேலர்களை தொல்லை इनका கொடுத்தார்கள். आखिरी आके जो कार्य को देखते हैं हम, आखिरी जो संभावना देखते हैं अमेरिकियों का, கடைசி அந்த காரியத்தை பார்க்கின்ற போது एस्तर की किताब में देखते हैं, एस्तर की किताब में, எஸ்தரின் புஸ்தகத்தில் एस्तर की किताब में जो हामान जो है, ஹாமான் அந்த என்பவன், वो एक आगागी है, அவன் ஒரு அமலேக்கியன். वो अमेरिकिया है क्या देखते हैं, அவன் அமலேக்கியன் वो என்று उसका आखिरी आके जो अमेरिके के बारे में वहां पर आके दर्ज किया करके देखते हैं। கடைசியாக அங்கே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. यह क्या है, जो युद्ध जो है இந்த யுத்தமானது आके जो आके प्रभु के लोगों का और आके दुश्मनों का है। தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய ஜனங்களுக்கும், आज भी वही एक इतिहास दोहरा रहा है, அந்த யுத்தம் தான் ये இன்னைக்கு युद्ध जो कि आज भी बरकरार है। அதே சம்பவம் தான் இப்பொழுது ये जो நடக்கிறது. युद्ध जो कि आदेन बाग में शुरू हुआ, அந்த எகிப்தில் உண்டானது போல, एदेन तोटतिले, ஏதேன் தோட்டத்தில் உண்டானது போல, प्रभु ने कहा कि तेरे बीच और तेरे इसके बीच के बीच में अदावत, एक दुश्मनी पैदा करूंगा। உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் तो என்று प्रभु சொன்னார். के लोगों का और दुनिया के जो कि शैतान के लोगों का हमेशा विरोध ही रहा है। தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் आज எப்பொழுதும் விரோதம் தான். आज इजरायली जो है இன்னைக்கு இஸ்ரவேலர்களும் चारों तरफ अमेरिकियों की आत्मा से भरे हुए हैं, நாலு பக்கத்திலும் அமலேக்கியருடைய ஆவினால் हमेशा उन पर हमला करते रहते हैं। எப்பொழுதும் அவரை தாக்கி கொண்டு वैसे वो अमेरिकी आज भी जो आत्मिक जो कि दुनिया में இப்பொழுதும் அந்த ஆவிக்குரிய உலகத்திலே हम पर हमेशा हमला करने के लिए तैयार रहता அந்த है। அமலேக்கிய ஆவி இப்பொழுதும் தாக்கி ये கொண்டே अमेरिकी के हमारे अंदर भी हम देखते हैं, हम உள்ளே அங்கே மாத்திரம் இங்கே हमारे अंदर या कि जिस्मानी और रूहानी का हमेशा लड़ाई होती रहती है। நமக்கு உள்ளாகவும் அந்த அந்த யுத்தம் நடந்து கொண்டே कई बार के जो जिस्मानी जो है, जो शारीरिक जो है, மாம்சத்தின் கிரியைகள் हम पर हावी हो जाती है, நம்மை மேற்கொள்கிறது. और कई बार आत्मा जो है ஆத்ம ஆவியின் கிரியை हम पर हावी हो जाती है। நம்மை மேற்கொள்கிறது. हाँ, जिस प्रकार के अमेरिका के बार बार के इस्राएल का रास्ता काटा बना, अनेक मुறை இஸ்ரவேலுக்கு விரோதமாக காணப்பட்ட वैसे ही அமலேக்கியர்கள் जिस्मानी ख्वाहिश जो है, அவர்கள் மாம்சத்தின்
मांस इच्छे மாம்ச இச்சை हमारे लिए वो रास्ते का कांटा है நம்முடைய வழிக்கு ஒரு प्रभु முள்ளாக के இருக்கிறது. पास पहुंचने के लिए वो रास्ता का कांटा है करके देखते हैं தேவனிடத்தில் சேருவதற்கு அது ஒரு முள்ளாக जब இருக்கிறது. तक हमारे जान में जान है நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் ये युद्ध खत्म नहीं होगा அந்த யுத்தம் முடியவே முடியாது. प्रभु ने हमें आत्मिक लड़ाई से प्रभु ने हमें इस आत्मिक मिस्र से तो बाहर निकाला அந்த மாம்சமாகிய அந்த எகிப்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். लेकिन वो आत्मिक लड़ाई खत्म हुई नहीं है அந்த ஆவிக்குரிய யுத்தம் இன்னும் முடியவில்லை. हम पढ़ेंगे गलातियों की किताब கலாத்தியரின் புத்தகத்தை 5वां अध्याय 17 वचन पढ़ेंगे 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கணும். यहाँ पर जो क्या रूह जो आत्मा और जिस्म के विरुद्ध लड़ता देखते हैं हम மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இருக்கு. ये लड़ाई के जारी रहती है இந்த யுத்தம் जिस நடந்து तरह के கொண்டிருக்கிறது. एमएलए के बार के इंसान के लड़ते रहता है எப்பொழுதும் இந்த அமலேக்கு கூட யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும். वैसे है कि जो आसमान जो कि जो आत्मिक जो कि जो आत्माएं जो है स्पिरिट जो है அந்த நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஆவியானவரும் हमारा आत्मिक अर्थात ஆவிக்குரிய யுத்தம் कार्यங்கள் अर्थात हमारे साथ लड़ता रहता है ஆவிக்குரிய காரியங்கள் நம்மோடு போராடுகிறது. लेकिन आके प्रभु ने वादा किया है ஆனால் தேவன் நமக்கு வாக்கு उस கொடுத்திருக்கிறார். लड़ाई में हम अकेले नहीं है அந்த யுத்தத்தில் நாம் ஒருவராய் இல்லை. जो बुलाया है वो सच्चा है நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். वो उसने बुलाया है அவர் நம்மை அழைத்து हमारी रखवाली करना हमारी हिफाजत करना उसकी जिम्मेदारी बनता है நம்மை காக்குவது நம்மை காப்பாற்றுவது எல்லாவற்றையும் அவருடைய பொறுப்பு. वो झंडा जो है அந்த கொடியானது वो यहोवा निस्सी जो है அந்த யெகோவா उसने நிசியானது यहोवा जो आके प्रभु ने उन्हें अमेलेकियों से आजाद किया लड़ाई में जीता देते हैं அந்த அமலேக்கிலிருந்து விடுதலையாக்கி நம்மை கொண்டு வந்த அந்த क्योंकि प्रभु की जिम्मेदारी बनती है वो அது தேவனுடைய பொறுப்பா இருக்கு. कि प्रभु ने उन्हें बुलाया मिस्र से தேவன் அவர்களை அழைத்தார். प्रभु उन्हें जब तक उस वादा किए मुल्क में जब तक नहीं पहुंचाएगा வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தில் அவர்களை கொண்டு சேர்க்கும் युद्ध வரைக்கும் यहोवा का है யுத்தம் கர்த்தருடையது. हालेलुया ஹalleluya. हम इस शरीर में लड़ नहीं सकते நாம் இந்த சரீரத்தில் யுத்தம் பண்ண முடியாது. प्रभु अगर हमें साथ है तो கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் कौन हमारा सामना कर पाएगा யார் நமக்கு விரோதமா यहाँ இருக்க पर முடியும்? प्रभु आके अपने लोग युद्ध करता है இங்கே கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். वो जय का झंडा அவர் ஜெயக்கொடியா वो आके இருக்கிறார். मूसा को उस अमेरिका से जीत दिलाए देखते हैं மோசேக்கு அந்த அமலேக்கியர்களுக்கு மேல் ஜெயம் वो கிடைக்க जय செய்தார். का झंडा அந்த ஜெயத்தின் கொடியானது जब मिस्र देश उनके पीछा करता रहा எகிப்திலிருந்து வரும்போது பின்தொடர்ந்த उन्हें हराया समुद्र में गिरा देते हैं அந்த சத்துருக்களை சமுத்திரத்துக்குள் जब கவிழ்த்து वो போட்டார். उद्धार पाके जो कि इस दुनिया के मिस्र से बाहर जब आते हैं எகிப்திலிருந்து உலகத்திலிருந்து வெளியே வருகின்ற போது शैतान की कोशिश यही रहती है சாத்தானுடைய முயற்சி இதா कि उन्हें वापस से उनकी पुरानी जिंदगी में लेकर जाए அவர்களை மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு கொண்டு फिर से போக गुलाम करे அடிமைகளாக்கும்படியாக शैतान का वही काम है சாத்தானுடைய வேலையே தான். और में कई लोग हार भी जाते हैं சிலர் இதிலே தோற்று कई लोग போகிறார்கள். मसीह को इनकार कर देते हैं சிலர் கர்த்தரை कई மறுதலித்து लोग पिछले अपनी விடுகிறார்கள். जिंदगी में चले जाते हैं பழைய வாழ்க்கைக்கு अपने போய் पुराने விடுகிறார்கள். मिस्र में चले जाते हैं பழைய வாழ்க்கைக்கு போய் और விடுகிறார்கள். इनके लिए बड़े अफसोस की बात है அது ரொம்ப வருத்தமான लेकिन காரியம். प्रभु ने हमें अब तक आखे संभाले रखा मसीह में उसके प्रभु को धन्यवाद ஆனால் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் காத்து வந்தார். क्योंकि प्रभु के जो योद्धा है அந்த தேவனுடைய he is a தீர்மானம் man of war அந்த யுத்தம் वो हमारे लड़ता है कर देगा நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். मूसा ने एक अच्छा नाम दिया प्रभु को மோசே தேவனுக்கு ஒரு நல்ல பேர் he is a man of war அவர் योद्धा நமக்காக है யுத்தம் செய்கிற தேவன் என்று சொல்லி பேர். निर्गमन की किताब யாத்ராகமத்தின் புத்தகம் 15 अध्याय 15ஆம் அதிகாரம் 3 वचन को पढ़ेंगे हम 3ஆம் வசனம். प्रभु आके मறுபடி पढ़ेंगे प्रभु योद्धा है கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். यहोवा उसका नाम है கர்த்தர் என்பது அவருடைய वो நாமம். योद्धा है அவர் अपने யுத்தத்தில் लोगों के வல்லவர். लड़ता है वो அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். वो ये दिखाता है அவர் இதைத்தான் காண்பிக்கிறார். कि तुम कमजोर हो நீங்கள் பலவீனமானவர்கள் மாணவர்கள், मैं तुम्हारे लड़ता हूं करके நான் உங்களுக்காக யுத்தம் तुम अपनी செய்வேன். ताकत से तुम लड़ नहीं सकते हो உங்களிடத்தில் பலன் இல்லை, நீங்கள் யுத்தம் செய்ய तुम முடியாது. ये ना कहे ஆனால் நீங்கள் இதை मैंने சொல்லாதீர்கள். अपनी ताकत से நான் என்னுடைய मैंने अपनी பலத்தினாலே, अकल से என்னுடைய புத்தியினாலே मैंने युद्ध किया मैंने जीता करके நான் ஜெயித்தேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதீர்கள். मैं योद्धा हूं நானே யுத்த he is a man of war நானே யுத்தத்தில் मैं आके युद्ध करता तुम्हारे लिए कहता है நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று मूसा சொல்லுகிறார். बड़ा खूबसूरत कहता है यहाँ पर மோசே இங்கே அழகாக சொல்லுகிறார். निर्गमन की किताब யாத்ராகமத்தின் புத்தகம் 14 अध्याय
14ஆம் அதிகாரம் 13-14 को पढ़ेंगे हम। 13-14 வாசிக்கும். प्रभु आपके लड़ेगा, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் तुम பண்ணுவார், खामोश होगे, நீங்கள் சும்மா तुम இருப்பீர்கள், चुपचाप रहोगे, நீங்கள் சும்மா प्रभु இருப்பீர்கள். आपके लड़ेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் हालेलुया। பண்ணுவார். ஹalleluya. हम अकेले नहीं है, हम अकेले नहीं है। நாம் தனியாக हम இல்லை, कई बार हम कमजोर हैं, நாம் பலவீனமா हमारे இருக்கிறோம், कोई नहीं, हमारे लिए लड़ने के लिए कोई नहीं है करके। நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கு நம்மோடு கூட வேற देखिए யாரும் आपको इस இல்லை. बात का अंदाजा नहीं आप लोग को। உங்களுக்கு இந்த அது தெரியும். प्रभु आप पे खुद आके हमें लड़ता है वो। தேவன் உங்களுக்காக தாமே வந்து वही யுத்தம் हमारा செய்கிறார். यहोवा निस्सी है, அவரே நம்முடைய யெகோவா वही हमारा நிசி. जय का झंडा है। அவரே நம்முடைய ஜெயக்கொடியானவர். यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। धन्य तेरा नाम, धन्य 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 तेरा नाम, हालेलुया। धन्य 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 तेरा नाम। शत्रुओं को सेना को हराता तू, जय का झंडा है हमारा तू। शत्रुओं के सेना को हराता तू, जय का झंडा है हमारा तू। धन्य धन्य धन्य, हालेलुया हालेलुया। धन्य 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 तेरा नाम, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। शैतान के सिर को कुचल कर तू, मृत्यु पर जयवंत हुआ है तू। शैतान के सिर को कुचल कर तू, मृत्यु पर जयवंत हुआ है तू। धन्य 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 तेरा नाम, हालेलुया। धन्य 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 तेरा नाम, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी, यहोवा निसी। हालेलुया। वो हमारे लड़ता है, அவர் நமக்காக யுத்தம் हम செய்கிறார். कमजोर है, நாம் हम பலவீனர்கள். शैतान से लड़ने की वो ताकत हम में नहीं है। சைத்தானை எதிர்ப்பதற்கு அந்த பலம் நம்மில் दुनिया இல்லை. के बलवान लोग के लड़ने के लिए हमारे पास ताकत नहीं है, பலத்தவர்களோடு யுத்தம் செய்ய நம்மிடத்தில் ना பலம் हमारे இல்லை. पास पैसे है, நம்மிடத்தில் பணமும் இல்லை. लेकिन अब भी आके हम जिंदा है। हम ஆனால் நாம் ना உயிரோடு शैतान இருக்கிறோம். हमारा का नुकसान कर सका, சாத்தான் நம்மை ஜெயிக்க முடியவில்லை. ना दुनिया हमारा नुकसान कर सका, இந்த உலகம் நம்மளை क्योंकि प्रभु हमारे साथ है, ஏனென்றால் கர்த்தர் वो நம்மோடு योद्धा இருக்கிறார். है, वो யுத்தம் हमारे लड़ता है, நமக்காக யுத்தம் वो हमारे செய்கிறார். यहोवा निस्सी है। அவர் நம்முடைய யெகோவா நிசியானவர். हालेलुया। ஹalleluya. मिस्र के मिस्र के लोग सेना भी देख के डर गए। எகிப்தின் அந்த சேனையும் கண்டு பயந்து விட்டார்கள். इससे हम लड़ नहीं सकते, அப்படி நாம் ஜெயிக்க முடியாது. प्रभु लोग इनके लड़ता है। கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் निर्गमन செய்கிறார். की किताब யாத்திராகமம் 14 वचन 14ஆம் அதிகாரம் 24 और 25 को पढ़े हम। 24-25 வாசிக்கலாம். यात्रागम 14 24 25। हालेलुया। ஹalleluya. प्रभु इस्राएल के साथ एक लड़ता है, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். प्रभु हमारे साथ है, கர்த்தர் நம்மோடு கூட हम இருக்கிறார். अकेले नहीं है। நாம் தனியாக இல்லை. प्रभु ये दिखाता है कि तू कुछ नहीं है, கர்த்தர் இதைத்தான் காண்பி, நீ ஒன்றுமில்லை, मैं तेरे लड़ता हूं। நான் உனக்காக யுத்தம் मैंने तुझे செய்கிறேன். बुलाया है, நான் உன்னை मैंने அழைத்தேன். तुझे मिस्र आज इस दुनिया के मिस्र से तुझे छुड़ाया है, मैंने இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து உன்னை அழைத்தேன், விடுதலை ஆக்கினேன். तुझे कानान मुल्क तक पहुंचने का मेरा जिम्मेदारी है। கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போவது என்னுடைய கடமை. मैं
पहुंचा कर लेकर ही दम लूंगा। நான் உன்னை அங்கே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் तब நான் तक கைவிடாது मैं कि இருப்பேன். जब तक तुझे आसमानी कानान तक लेकर ना जाऊं, பரலோக அந்த எருசலேமுக்கு நம்மை उस आसमानी कानान, उस आसमानी यरूशलेम तक जब तक मैं लेकर ना जाऊं, பரம எருசலேமுக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் युद्ध मेरा है। யுத்தம் என்னுடையதா இருக்கும். यहोवा द मैन ऑफ वॉर, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். वो हमें अपने दुश्मनों के हाथों में हवाले नहीं किया उसने। அவர் நம்மை நம்முடைய சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. जब लोग हमारे खिलाफ आए, மற்ற உலகம் நம்மை விரோதமாய் இருந்த போது, जब उनका कहर पर भड़का था, அவர் நமக்கு விரோதமாய் அவர்கள் கோபம் பற்றி எறிந்த போது, प्रभु ने हमें उनके हाथों दांतों का शिकार बने नहीं दिया। அவருடைய பற்களுக்கு நம்மை இரையாக அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. पढ़ेंगे भजन संगीत சங்கீத புஸ்தகம் 124 124 एक एक और दो को 1-2 हालेलुया, हमारे दांतों का उनके दांतों का शिकार बनने नहीं दिया हमें प्रभु। நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு वो கொடுக்க हमें हमारे लड़ता है वो, அவர் நமக்காக யுத்தம் जैसे मिस्र செய்கிறார். को और मिस्र के सेना को समुद्र पे गिरा दिया। ஈத்தியுடைய சேனையை கடலில் हमारे खिलाफ उठने सारे जो आत्मिक शैतान के ताकतें जो है, நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா பிசாசின் वो சக்திகளையும் के नाकाम करेगा, அவை எல்லாவற்றையும் செயலிழக்க उसको செய்வார். कमजोर करेगा। அவை எல்லாவற்றையும் பலவீனப்படுத்தி जीत போடுவார். हमारी है, வெற்றி நம்முடையதே. क्योंकि यहोवा झंडा जो परमेश्वर का झंडा, जय का झंडा, ஜெய அதாவது யெகோவா நிசி அந்த यहोवा निश्चय जो है ஜெயக்கொடியானவர் वो हमारे साथ है, நம்மோடு கூட जो हमारे இருக்கிறார். साथ लड़ते हैं அவர் நமக்காக वो யுத்தம் मिट பண்ணுகிறார். जाएंगे। நாம் அதாவது அழிந்து போகாதபடி जो हमारे खिलाफ है நமக்கு விரோதமா वो இருக்கிறவர் मिट जाएंगे। அவர் அழிந்து जो हमसे போவார்கள். नफरत करते हैं நம்மை விரோதிக்கிறவர்கள் वो आके कहाँ गए करके वाके गायब हो जाएंगे, அவர்கள் எங்கே போனார் என்று தெரியாத क्योंकि जय का झंडा यहोवा निश्चय हमारे साथ है। ஜெயக்கொடியானவர் யெகோவா நிசி. हालेलुया। ஹalleluya. यशाया किताब, यशाया எசாயாவின் புத்தகம் 41 41 11 से 13 तक पढ़ेंगे हम। 11 இருந்து 13 வரை. हालेलुया, हालेलुया। मत डर। நீ பயப்படாதே. प्रभु कहता है मत डर, நீ யெகோவா கர்த்தர் சொல்கிறார் நீ பயப்படாதே. मैं तेरे साथ हूँ, நான் உன்னோடு கூட मैं तेरे இருக்கிறேன். दाहिने हाथ पकड़ा हूँ, मैं நான் உன் तेरा युद्ध வலது करता हूँ। பிடித்திருக்கேன். तेरे खिलाफ उठे हर एक जो के वो शैतान की ताकत है, உனக்கு விரோதமா இருக்க எல்லா तेरे खिलाफ उठे जो भी सामर्थ हो உனக்கு விரோதமா இருக்க எந்த சக்தியா இருந்தாலும் वो नष्ट होकर मिट जाएंगे, அது எல்லாம் அழிந்து वो போடும். मिट जाएंगे, गायब हो जाएगी। அவை எல்லாம் அழிந்து वो போகும். कहाँ पर है காணப்படாமல் करके अब போவார்கள். तो उसका तो एड्रेस ही नहीं देख पाएगा। அவருடைய அட்ரஸே இல்லாமல் போய்விடும். हालेलुया, हालेलुया। क्योंकि हमारे साथ जो यहोवा निस्सी है நம்மோடு கூட இருக்கிற யெகோவா நிசியாகும். वो आके योद्धा है, அவர் யுத்த जो अपने लोग के लड़ता है, वो நமக்காக யுத்தம் செய்கிறவர். अपने लोगों को आके शैतान के हवाले से बचाता है। தம்முடையவர்களை பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையாக்குவார். वो झंडा यहोशू के साथ था, அந்த ஜெயக்கொடி யோசுவாவோடு वो இருந்தார். झंडा जब आके यहोशू जब आके मोसेस के बाद, मूसा के बाद जो सेवा को से लिया, மோசேக்கு அப்புறமாக யோசுவா அந்த சேவை எடுத்த போது बड़ी जिम्मेदारी उसके कंधे पर, बड़ी जिम्मेदारी, அவருடைய கழுத்திலே பெரிய பாரம் इतने வந்தபோது, बड़े लोगों को मैं अकेला एक आदमी कैसे चला पाऊंगा। இப்ப இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் ஒருவனா எப்படி நடத்த முடியும் என்று तो சொன்னார். परमेश्वर का योद्धा जो आके वहां पर आता है, கர்த்தருடைய அந்த யுத்த வீரர் அங்கு வருகிறார். वो कहता है कि तू हमारे तरफ है कि दुश्मन की तरफ है। அங்கே அவர் கேட்கிறார், நீ எங்களை சார்ந்தவர் எதிரியை சார்ந்தவர் என்று சொல்லி मैं के கேட்கிறார். यहोवा का जो आके योद्धा का सरदारू कहता है। நான் சேனையின் அதிபதியினுடைய கர்த்தருடைய I am அதிபதியானவர். the commander of the Lord of army. நான் யுத்தத்தின் அதாவது ஆர்மி அதாவது யுத்த புருஷன் என்று पढ़ेंगे சொல்கிறார். यहोशू 5वां अध्याय யோசுவா 5ஆம் அதிகாரம் 14 5:14। 14.
यहाँ पर देखो जो जाके सेना का जो योद्धा का सरदार जो है அந்த சேனையின் அதிபதி वो यहोशू के पास के मिलता है, देखते हैं, दर्शन होता யோசுவாவை है। நோக்கி वो कहता है तुम किसके साथ हो करके, நீ யாருடையவன் என்று சொல்லி मैं प्रभु का जाके युद्ध जो सेनाओं का आके सरदार कहता है। நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்கிறதை उसका अगर आगे हम पढ़ेंगे तो அதுக்கு பின்னால் பார்த்தால் वो आके योद्धा कहते हैं अपने जूते निकाल करके, நீ உன்னுடைய பாதரட்சியை கழட்டி போடு என்று क्योंकि சொல்கிறார்। तुझा पर खड़ा वो पवित्र है करके। நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று ये वही है சொல்கிறார்। कि मूसा को जाके परमेश्वर का फरिश्ता निकाल देते हैं। மோசேக்கு அந்த தேவதூதனான जब मूसा को झाड़ी में मिला, மோசேக்கு அந்த முட்செடியில் காணப்பட்டார், अपने जूते को निकालना, அவனுடைய பாதரட்சியை கழட்டி तो போடு जिस स्थान पे खड़ा वो पवित्र है। நீ எங்கே இருக்க அது பரிசுத்த ஸ்தலம்। वही प्रभु का फरिश्ता அந்த அதே தூதனானவர் यहाँ पर प्रभु का सेना का अधिपति होकर எங்க சேனையின் அதிபதியாக यहाँ पर यहोशू के लड़ता है, देखते हैं। யோசுவாவுக்காக அவர் யுத்தம் उसके செய்கிறார்। सामने के बड़ा यरीहो है, முன்னாலே பெரிய எரிகோ बड़ा இருக்கிறது। किला है, பெரிய उसको इंसान अकेले इंसान को तोड़ उसको आके ढा नहीं सकता। அது எந்த சாதாரண மனிதன் அதை உடைக்க முடியாது। प्रभु आके उसको आके सलाह देता किस तरीके क्या करना है கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்। प्रभु आके इस प्रकार के स्तुति करके वो आके उस एरिहो का उस किले को आके ढा देते, देखते हैं। அந்த பட்டணத்தை சுத்தி அவர்கள் துதிக்க வேண்டும் என்று 7 बार आके उन्हें 7 दिन आके उन्हें इस प्रकार के घूमते हुए और प्रभु के उस आके जो वाचा को लेते हुए लाके नरसिंह को फूक कर चिल्ला कर उन्होंने उस शहर को तबाह कर दिया करके देखते हैं। 7 நாட்கள் எக்காளங்களை ஊதி தேவனை துதித்துக் கொண்டே ஆர்ப்பரித்துக் கொண்டே அந்த பட்டணத்தை இடித்தார்கள்। आज हमको यही करना है। நாம் இப்பொழுது அதை हम जिस्मानी इस ताकत से शैतान से लड़ नहीं सकते हैं। நான் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து சாத்தானை எதிர்க்க ये முடியாது। जिस्मानी जो कि इस शरीर से हम इंसान से लड़ नहीं सकते। இந்த சரீரத்தோடு நாம் சாத்தான் மனிதனோடு சண்டை போடலாம்। प्रभु में एक ही कहता करने के लिए, கர்த்தர் நமக்கு ஒன்றுதான் वो हमारे बड़ी मुश्किल है। அது நமக்கு ரொம்ப मेरी स्तुति कर, என்னை துதி, मुझको पुकार, என்னை கூப்பிடு, मुझे प्रार्थना कर, நீ ஜெபம் பண்ணு, वही होता नहीं है। அது हम शरीर से लड़ते रहते हैं, நாம் मैं சரீரத்தோடு कर पाऊंगा, मैं कर पाऊंगा करके। நான் பண்ணிறேன்। हमारा कुछ हद तक की हमारी ताकत है। கொஞ்சம் தான் நம்முடைய ஒரு பலன் உண்டு। हमारा सामने का बड़ा का पहलवान आएगा तो क्या होगा? நமக்கு முன்பாக பெரிய பயில்வான் வந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? एक पटके में आके पटका देगा। ஒரே அடியில் நம்மளை கவிழ்த்து। यहाँ पर यहोशू को सिर्फ एक ही कहता करने के लिए, யோசுவாவுக்கு ஒன்றே மாத்திரம் कुछ मत कर, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், बस नरसिंह का फूंक आके प्रभु को चिल्ला के स्तुति कर कहता है, எக்காலத்தை ஊதி ऊंची आवाज से चिल्ला कर कहता है। உயர்த்தி हमारी भी तकलीफ में जब दुश्मन हमारे खिलाफ आके जब आके बाधाएं पैदा करता है, சத்துரு நமக்கு விரோதமாய் சூழ்நிலையை हम अपने शरीर से अपने उस बदन से हम आके लड़ नहीं लड़े। நாம் நம்முடைய சரீர பலத்தினால் யுத்தம் उस செய்ய बाधाएं முடியாது। को दूर करना है तो அதை நாம் முறியடிக்க वो जो வேண்டும்। किले जैसा जो दीवार जो है यरीहो की तरह, நமக்கு உண்டாக பெரிய மதில் இருந்தாலும் उसे स्तुति से आके ढाए हम। நாம் துதிக்கின்ற போது அது स्तुति உடைந்து करने के போகும்। बाद जो प्रभु युद्ध करता है, யோசுவா யுத்தம் செய்யும் प्रभु போது आगे जाकर उनके लिए युद्ध करता है। अब देखते हैं கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து சென்று யுத்தம் செய்கிறார்। हर एक ऊंची दीवार को ढाने के लिए प्रभु सामर्थ्य है। எந்த உயர்ந்த மதிலையும் உடைப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார்। दूसरा कुरिन्थियों की किताब 2 கொரிந்தியர் புத்தகம் 10वां अध्याय 10ஆம் அதிகாரம் 4 और 5 को पढ़े। 4-5 வசனம்। कीले को ढाने वाले है करके देखते हैं। அரண்களை நீர்மூலமாக்கக்கூடியவர்களா இருக்கிறார்। हमारी लड़ाई जिस्मानी नहीं है, நம்முடைய யுத்தம் மாம்ச யுத்தம் इस அல்ல। बदन से अब इंसान से ना लड़े हम। நாம் இந்த சரீரத்தை நாம் எத்தனை பேரோட சண்டை போட முடியும்? इसका मतलब ये नहीं कि कोई मार के जाएगा तुम चुपचाप रहो, नहीं, इसका वो नहीं कहता मैं। யாரா அடிச்சிட்டு போனா நான் சும்மா இருக்குன்னு நான் अटैक சொல்றேன்। करो, डिफेंड करो, தடுங்க, लेकिन हमारा ताकत जितना ही है। அதுக்கு மேல நம்ம பலம் இல்ல। मैं ये दादा को बुलाऊंगा, वो दादा को बुला, मेरे पास इतने आदमी है करके அந்த इंसान पर डिपेंड आ रहे हैं। தாதாவை கூப்பிடுங்கறதெல்லாம் நடக்காத காரியம்। हम प्रभु पर डिपेंड रहे। நாம் கர்த்தரை प्रभु हमारी ताकत है, கர்த்தர் நம்முடைய பலம், प्रभु हमारा जय का झंडा है, அவரே நம்முடைய ஜெய वो கொடி, हमारे यहोवा निस्सी है। அவர் நம்முடைய யெகோவா நிசியா उसने यरीहो जैसा उस दीवार को ढा दिया। அவர் எரிகோ போன்ற மதிலை உடைத்து போட்டார்। जो उसी प्रकार के जो दीवार जो है அந்த கோட்டையானது वो आके ढा देने वाली आके ताकतवर देखते हैं। அதை உடைக்கிறதுக்கு பலன் உள்ளவரா இருக்கிறார்। आप पढ़ेंगे அது வாசிக்கலாம்। 2 கொரிந்தியர் 10:4-5 पढ़े। எங்களுடைய போராய் நாங்கள் மாம்சத்துக்கு எச்சங்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா வேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
हर एक सोच को ख्याल को हम कब्जे में लाते हैं எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் हर एक दीवार को ढा देने वाली कार्य देखते हैं எல்லா மதில்களையும் உடைக்கத்தக்கதாய் காணப்படுகிறது क्योंकि प्रभु हमारे लड़ता है ஏனென்றால் கர்த்தர் प्रभु நமக்கு के साथ है कि प्रभु हमारे लड़ने के लिए मौका दे हम கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு अगर हम आके अपने जिस्म से लड़ता रहेंगे तो நாம் நம்முடைய மாம்சத்தில் யுத்தம் செய்தால் प्रभु दूर से देखता रहेगा கர்த்தர் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் कितना लड़ेगा देखते நீ எவ்வளவுதான் சண்டை போடுற பாப்பா कितना लड़ता है करके நீ எவ்வளவுதான் சண்டை போடுற பாப்பா फिर आखिर में थका मांदा கடைசியா நாம் சோர்ந்து போகும்போது मार पीटने के बाद நாம் அடித்து சண்டை போட்ட प्रभु के पास आते हैं கர்த்தரிடத்தில் வருகிறோம் प्रभु मेरा मदद कर करके கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க प्रभु दयालु है கர்த்தர் ரொம்ப இரக்கம் प्रभु रहम करता है वो हमारे लिए हमेशा खड़ा रहता है அவர் நமக்காக எப்பொழுதும் हमारे लड़ता है वो நமக்காக யுத்தம் क्योंकि वो यहोवा निस्सी है देखते हैं அவரே யெகோவா वो நிசி हमारे लिए हमेशा रहता है அவர் எப்பொழுதும் लेकिन इस बात का हमको अंदाजा नहीं है हमको அது நம்ம அறியாது हम இருக்கிறோம் जानते हैं कि हम अकेले हैं நாம் निனைக்கிறோம் நாம் इतने தனிமையா कि இருக்கிறோம் बुरी दुनिया में हम अकेले एक आदमी कैसे हम अकेले रह सकते हैं करके உலகத்தில் நாம் தனியாக हमारे खिलाफ शैतान है நம்ம விரோதமாய் हमारे சாத்தான் खिलाफ இருக்கிறான். दुनिया है இந்த உலகம் இருக்கு हमारा खुद के हमारा जिस्म जो है जिस्मानी हमारा खिलाफ है நம்முடைய சரீரமே நம்ம மாம்சமே நமக்கு விரோதமாய் போர் செய்கிறது हम इतने लोग के साथ कैसे लड़ सकते हैं இது எல்லாவற்றோடு நம்ம எப்படி ஜெயிப்பது लेकिन हमको ये अंदाजा नहीं है நாம் இதை புரியாமல் இருக்கிறோம் हमको चारों तरफ उसका फरिश्ते हमारे पीछे நம்மை சூழ தம்முடைய தூதர்களை फरिश्ते को भेजते में संभालता है हमें அவர்கள் நம்மை காக்கிறார்கள் आपको पता नहीं है உங்களுக்கு தெரியாது आपको कई चीजें जो अनजाने में कई चीजें होती है आपको पता नहीं है உங்களுக்கு தெரியாம अनेक காரியங்கள் நடக்காது உங்களுக்கு தெரியாது प्रभु का फरिश्ता में बचाता है தேவ தூதனானவர் நம்மை प्रभु காப்பாற்றுகிறார் अपने फरिश्ते को भेजकर अपने बच्चों को खतरों से बचाता है தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் ये 2 साल पहले मैंने गवाही दिया होगा आपको याद होगा 2-3 வருஷத்துக்கு I முன்ன think ஒரு 1 साल 2 साल पहले मैं जब अंधेरी से फास्ट ट्रेन पकड़ रहा था अंधेरीல இருந்து நான் ஃபாஸ்ட் ட்ரெயின் பிடித்தேன் मेरा हाथ फिसल के सीधे तरफ लटक गया था मैं ट्रेन पे என்னுடைய கை வலிಗೆ நான் கீழே मेरा दोनों पैर हवा में लटक रहा है என்னுடைய ரெண்டு காலும் காற்றில் ஆடி और थोड़ा देर तो मेरा हाथ शायद छूट सकता गिर सकता था मैं கொஞ்ச நேரம் ஆயின்னு என் கையும் வலிக்கு கீழே वहां पर पता नहीं कौन है 2 हट्टा कट आदमी அங்கே ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் एक ही झटके में मेरे अंदर खींच लिया ஒரு नொடியில தூக்கி உள்ள எடுத்துட்டாங்க उस सही वक्त पर सही समय पर 2 व्यक्ति वहां पर हट्टे कट्टे बड़े मेरे से हटे थे சரியான வெளியில அந்த அட்டக்கட்ட ஆட்களை அனுப்பி கர்த்தர் என்னை ज्यादा स्ट्रगल नहीं किया उन्होंने அவர் சாதாரணமா பண்ணாங்க ज्यादा स्ट्रगल ज्यादा संघर्ष नहीं किया मुझे उठाने के लिए ரொம்ப போராடவில்லை फट से में उठा के अंदर खींच लिया டக்குனு உள்ள இழுத்துட்டாங்க प्रभु ने फरिश्ते को भेजता है தேவன் தம்முடைய ऐसे कई ऐसे मौके जो है प्रभु बचाता है சரியான வெளியில தம்முடையவர்களை आपको காப்பாற்றுகிறார் इस बात का अंदाजा नहीं है இது உங்களுக்கு புரியாம आप இருக்கலாம் शायद सोचा कि शायद गलती से हुआ रहेगा इत्तेफाक हुआ रहेगा இது ஒரு தவறா तर्चेला வந்துட்டு தற்செயலா आपको पता नहीं प्रभु अपने फरिश्ते को भेजकर बचाता है உங்களுக்கு தெரியாது தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களை क्योंकि वो यहोवा निस्सी है हमारे जय का அவர் झंडा நம்முடைய யெகோவா நிசியா இருக்கிறார் एलिशा को जब आके उसका नौकर ने बोला कि यार बाहर तुम फौजी है बाहर எலிசா தம்முடைய அவருடைய அதாவது சேவகன் வந்து சொல்லுகிறார் வெளியில பூரா சேனைகள் நம்ம சூழப்பட்டிருக்கிறது एलिशा बहुत आराम से बोला எலிசா சொன்னார் மெதுவா சொன்னார் उससे ज्यादा हमारे पास है அவ அந்த சேனையை பார்க்க நம்மிடத்தில் இருக்கிற दुनिया से बढ़कर हमारे पास जो सबसे बड़ा है हालेलुया அவர்களை இருக்க பார்க்க நம்மிடத்தில் இருக்க பெரியவர் दुनिया से बढ़कर जो हम में है உலகத்தில் இருப்பவரை பார்க்க நம்மோடு இருக்கிற is பெரியவர் greater than who is in the world हमारे अंदर जो है वो दुनिया से बढ़कर है वो நமக்குள்ள இருக்கிறவர் அந்த உலகத்தை இருக்கிறதை பார்க்க பெரியவர் पढ़ेंगे दूसरा राजा 2 ராஜாக்கள் 6 अध्याय 6 6ஆம் அதிகாரம் 15 से 17 तक पढ़ेंगे हम 15 17 வரை வெளியே புறப்படுகிறேன் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை पढ़ेंगे கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துவிடும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் हालेलुया उनसे ज्यादा हमारे पास है அவங்களோடு இருக்க பார்க்க நம்மோடு उनके पास जो है आदमी की ताकत है அவர்களிடத்தில் மாம்ச பலன் जिस्मानी ताकत है மாம்ச பலன் हम में क्या है நம்மில் என்ன हम में இருக்கு प्रभु का फौज ही है यहाँ पर இங்கே सेना का यहोवा का फौज ही यहाँ पर है कौन हमारा क्या बिगाड़ सकता है சேனைகளின் கர்த்தருடைய சேனை நம்மோடு கூட இருக்குது हाँ इतने लोग हम क्या करे करके नौकर के डर गया அவர்களை பார்த்த உடனே அந்த வேலைக்காரன் பயந்து விட்டான் कूल
चिल, பயப்படாதே डर मत, பயப்படாதே हमारे साथ जो है ना उससे ज्यादा है। அவர்களோடு நம்மோடு இருக்கு அதிகம். तब एलिशा प्रार्थना करते, प्रभु मेरे नौकर की भी मेरे दास का आंख को खोल दे करके। எலிசா விண்ணப்பம்படி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்று சொல்லுகிறார். जब वो खोलता है इसकी आंखें को, கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்த உடனே चारों तरफ पहाड़ पर के सेना के खड़े हैं। எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். हालेलुया, हालेलुया. प्रभु वो सौभाग्य हमको भी दे, அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். हम भी ऐसे नजारा को देखने, प्रभु हमको भी वो अनुग्रह करे। அப்ப இத்தகையான காரியங்களை நாமும் பார்க்க முடிய கர்த்தர் वो झंडा दाऊद के साथ था, அந்த ஜெயக்கொடியான தாவீதோடு இருந்தார். जब सब जो सॉल के सेना डर गए थे, சவுலோடு இருந்தவர்கள் எல்லாம் கோலியாத்தை கண்டு क्योंकि वो के जिस्मानी अपनी ताकत पर भरोसा कर रहे थे, ஏனென்றால் மாம்ச பலத்தை நம்பினார்கள். लेकिन यहाँ पर छोटा लड़का, இங்கே ஒரு சின்ன பையன், उसका कोई हैसियत नहीं है, அவருக்கு எந்த சொல்வதற்கு ஏதும் இல்லை. ना लड़ाई का एक्सपीरियंस है, யுத்தத்தின் அனுபவம் இல்லை, ना वो योद्धा है, அப்ப யுத்த புருஷனும் கிடையாது, ना आर्मी में है, அவர் மிலிட்டரியிலேயும் கிடையாது. एक ही था उसके साथ, ஒரே ஒரு காரியம் தான், प्रभु मेरे साथ है, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். हालेलुया। हालेलुया. कल फास्टिंग प्रेयर चला रहा था मैं, நாங்க உபவாச கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். कम लोग थे, थोड़े लोग थे, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. तब सोलोमन भी यहाँ पर था। சாலமோன் இருந்தாப்புல. इन्होंने हम गाना गा रहे थे स्टार्टिंग का, பாட்டு படித்து கொண்டிருந்தோம். तो मैंने गाने के वो लोग मेरा लड़का और गैब्रियल बजाने के बाद तीसरा गाना के लिए उसने सोलोमन को दिया बजाने के लिए। சாலமோனுக்கு அடுத்த மூணாவது பாட்டு கொடுத்தோம். तो मैंने सोचा ये लड़का अभी क्या बजाएगा करके सोच रहा था, இவன் எப்படி அடித்துக் கொள்வான் என்று சொல்லி நான் நினைத்தேன். लेकिन जो बजाया ना उसने, அவன் அடித்ததை मेरा பார்த்து दिल को जीत लिया। என்னுடைய உள்ளத்தை அவன் हालेलुया। ஹalleluya. इतना परफेक्टली आराधना के हिसाब से बजाया उसने, ஆராதனைக்கு ஏற்றபடி சரியாக அடித்தார். ही वन माय हार्ट, என்னுடைய मेरा दिल को जीत लिया, தொட்டு விட்டா. मुझे बहुत ही खुशी हुई। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. प्रभु ने उसको टैलेंट दिया है, கர்த்தர் அந்த प्रभु கிருபை को हर एक को टैलेंट दिया है, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை उसको கொடுத்திருக்கார். एक्सप्लोर करना है। அதை எப்படி நாம் मुझे अब भी याद है, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. जब आराधना नीचे था ஆராதனை கீழே நடந்து கொண்டிருந்தது. तभी हिंदी ट्रांसलेशन नहीं था, அப்பொழுது இந்தி மொழிபெயர்ப்பு கிடையாது. जब एडिसन आया तब आए थे, எடிசன் இங்க வந்திருந்தார்கள். तब आके उनको कोई व्यक्ति चाहिए जो कि हिंदी ट्रांसलेट कर सकेगा। அவர்கள் யாராவது இந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணா நல்லா இருக்கும். मेरे मन में पहले से ख्वाहिश थी எனக்கு ஒரு ஆசை இருந்தது, कि मुझे ट्रांसलेट करना है, நான் மொழிபெயர்க்க क्योंकि मुझे एक तरीके एक ये था कि हाँ आई कैन डू इट करके, நான் செய்வேன். वो टैलेंट है करके एक थोड़ा एक विश्वास मुझको था। அந்த திறமை எனக்குள்ள இருக்குங்கிற ஒரு नம்பிக்கை எனக்கு இருந்தது. तब एडिसन ने मेरे को चांस दिया ट्रांसलेशन के लिए, அப்பொழுது எடிசனே எனக்கு மौका கொடுத்தாரு. तब मेरा टैलेंट है करके पता चला उनको। அப்பொழுதுதான் எனக்கு அந்த திறமை எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி. हालेलुया। ஹalleluya. सबके पास टैलेंट है, எல்லார்கிட்ட திறமை இருக்கு. you just have to explore it, அதை நீங்க you வெளிப்படுத்த, just have to bring it out। அதை வெளியே கொண்டு வாங்க. आप अंदर ही छुपाते रहेंगे तो நீங்க அதை உள்ளே மறைத்து वो வைத்தீர்கள், अंदर ही छुपा रहेगा। அது மறைந்தே இருக்கு. वो कल जो उसने मारा जो है, அவன் அடித்த அந்த நேற்று அடித்த அடி मेरा दिल को जीत लिया उसने। என்னுடைய உள்ளத்தை அவன் यहाँ ஜெயித்தார். पर दाऊद को देखा उन्होंने, இங்கே தாவீதை ये பார்த்தார். छोटा लड़का है, இந்த ஒரு சின்ன பையன் अरे भेड़ बकरी भी चराने वाला है, ஆட்டுக்கு ஆடு மேய்க்கிறவன். ये इतना बड़ा जो 9 फीट का ये कि गोलियत को क्या चाहिए अब भगाएगा करके। இவ்வளவு பெரிய யுத்த வீரனை அவன் ஜெயிக்க वो முடியுமா? दाऊद को एक ही पता है, தாவீதுக்கு ஒன்று மாத்திரம் मेरे தெரியும். पास तलवार नहीं है, என்னிடத்தில் मेरे पास भाला नहीं है, பெரிய ஆயுதம் இல்லை, मेरे पास कोई एक्सपीरियंस नहीं है, எனக்கு எந்த அனுபவம் मेरे पास கிடையாது. जो कुछ है एक ही है, என்னிடத்தில் मेरे पास के प्रभु का योद्धा जो बैन ऑफ वॉर प्रभु मेरे साथ है, சேனைகளின் யுத்த தேவன் என்னோடு கூட यहोवा இருக்கிறார். निस्सी मेरे साथ है, யெகோவா நிசி என்னோடு கூட वो இருக்கிறார். योद्धा है, அவர் யுத்த வீரர். जिसने मिस्र की सेनाओं को गिरा वो प्रभु मेरे साथ है, எகிப்தின் சேனையை தோற்கடித்த वो அந்த आके தேவன் जीताएगा, என்னோடு वो கூட आके இருக்கிறார். इस गोलियत को आके हराएगा करके। அவர் இந்த கோலியாத்தை ஜெயிப்பார். हमको भी वही विश्वास चाहिए, நமக்கு அந்த விசுவாசம் हम தான் इतने வேண்டும். बड़े आके जाके गोलियत को देख के ना डरे हम। நாம் கோலியாத்தை கண்டு பயப்பட यहाँ पर வேண்டாம். सौल और सौल के सेना पर जिस्मान पे अपने ताकत पर भरोसा कर रहे थे, சவுல் மற்றவர்கள் தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கையா लेकिन இருந்தார்கள். दाऊद यहाँ पर कि अपने ताकत पर नहीं। தாவீது தன்னுடைய பலத்தில் அல்ல. देखिए दाऊद राजा होने के बाद भी தாவீது ராஜாவான பிறகும் ही इज अ वॉरियर, அவர் யுத்தம் பண்ணார். योद्धा है, யுத்த பிரசன் उसने कई युद्ध को जीता है, அநேக யுத்தத்தை लेकिन तो भी ஜெயித்தவர். उसको घमंड नहीं था। ஆனாலும் ஒரு பெருமை वो அவருக்கு जहाँ உண்டு. जहाँ युद्ध को जाता था எங்கே யுத்தத்துக்கு प्रभु போனாலும் से पूछ कर जाता था, கர்த்தரிடத்தில் கேட்டு क्या मैं जीत पाऊंगा, मैं இதை நான் क्या मैं ये ஜெயிப்பேனா, जा सकता हूँ कि नहीं करके। நான் போகலாமா என்று சொல்லி கேட்பார். देखिए उसका मन को देखिए, அவருடைய மனதை ही इज अ பாருங்கள். वॉरियर, அவர் वो योद्धा है। அவர் யுத்த புருஷன்.
लेकिन तो भी प्रभु से मांग के पूछता था, ஆனாலும் கர்த்தரிடத்து கேட்டு क्योंकि उसको पता है कि जीत आके उसकी ताकत से नहीं है, அவருக்கு தெரியும் அந்த வெற்றி என்னுடையதல்ல प्रभु தேவனுடையது. से जीत आती है ये, கர்த்தர் என்னை ஜெயிக்க प्रभु வைக்கிறார். हमें लड़ता है करके। கர்த்தர் நமக்காக யுத்தம் इसलिए वो பண்ணுகிறார். कहता है, கர்த்தர் சொல்லுகிறார். इसलिए वो कहता है, इसलिए दाऊद कहता है, ஆனபடியால் தாவீது சொல்லுகிறார். कुछ रथों पर भरोसा रखते हैं, रथ சிலர் पर, ரதங்களின் மேல் कुछ நம்பிக்கை घोड़े पे வைப்பார்கள். भरोसा रखते हैं, சிலர் குதிரையின் மேல் நம்பிக்கை लेकिन வைப்பார்கள். मैं मेरे प्रभु के नाम पर भरोसा रखूंगा। நானும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். I will trust the name of the Lord God. ஆம், தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பேன். The name का वो जो शब्द जो है, the name of the Lord, அந்த தேவனுடைய பேரு வந்து उसे हिब्रू में हशम कहते हैं। எபிரேய பாஷையில் அஷப் என்று சொல்வார். हाँ मतलब इंग्लिश में द என்றால் இங்கிலீஷ்ல डेफिनेट आर्टिकल, शेम मतलब नाम, சேம் என்ற नाम तो प्रभु का नाम, तो हशम, मैं हशम पे भरोसा रखता हूँ, நான் கர்த்தருடைய பேரில் मैं நம்பிக்கை हशम पे भरोसा करता हूँ। கர்த்தருடைய பேரில் நம்பிக்கை. आमतौर पे यहूदी लोग आके यहोवा के नाम को उच्चारण नहीं करते, யூதர்கள் வந்து யெகோவா என்கிற அந்த பேரை அதிகம் உச்சரிக்க वो लोग மாட்டாங்க. सब्स्टिट्यूट नेम इस्तेमाल करते हैं, उसके बदले அதுக்கு மாறாக अदोनाय कहते हैं, அதோனா என்று சொல்வார்கள், नहीं तो हशम कहते हैं, அர்ஷப் என்று சொல்வார்கள். हशम। அஷப் ये हशम आके प्रभु यहाँ पे कहती है, मैं कुछ लोग कुछ आके रथों पर भरोसा रखते हैं, சிலருக்கு குதிரைகள் மேல் और कुछ घोड़े पे भरोसा रखते हैं, சிலர் குதிரை மேல் நம்பிக்கை लेकिन मैं हशम पे भरोसा रखूंगा, நானும் கர்த்தர் மேல் मैं प्रभु के नाम पर भरोसा रखूंगा। கர்த்தருடைய நாமத்தில் वो गिर गए அவர்கள் விழுந்தார்கள், लेकिन हम आके से आके खड़े हैं, எழுந்து நிற்கிறோம். हालेलुया। ஹalleluya. लेकिन उसका बेटा उल्टा निकला, அவருடைய பையன் உல்டா போனார், அதுக்கு மாறாக நடந்தார். बाप है कहता है कि ना घोड़ों पर भरोसा रखता हूँ, ना रथों पर, தகப்பன் விதமாய் சொல்லுகிறார், குதிரையின் மேலும் ரதத்தின் மேல் நான் நம்பிக்கை வைப்பதில்லை. लेकिन उसका बेटा देखिए, அவருடைய பையனை பாருங்க, वो घोड़ा जमा करता रहा, குதிரைகளை வாங்கி கொண்டே இருந்தார், वो रथ को जमा करता रहा। ரதங்களை சேர்த்து கொண்டே இருந்தார். अपना व्यवस्था विवरण किताब उपागमम உபாகமம் 17 அதிகாரம் 17 அதிகாரம் 16 வசனம், 16 வசனம். அவர் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி यहाँ पर प्रभु ने वेरी स्ट्रिक्ट इंस्ट्रक्शन दिया इस्राएलियों को, அங்கு கர்த்தர் ரொம்ப அதாவது உறுதியான கட்டளை கொடுத்திருந்தார். तुमको दोबारा वापस मिस्र में जाना नहीं है, நீங்கள் எகிப்துக்கு திரும்பி போக கூடாது. तुम्हारे मदद के लिए तुम ना घोड़े को खरीदो, तुम அது நிமித்தம் நீங்க அநேக குதிரைகளை ना रथों को तुम खरीदो, ரதங்களையும் சம்பாதிக்க வேண்டாம். दोबारा मिस्र में ना जाओ, மறுபடியும் எகிப்துக்கு போக வேண்டாம், पुरानी दुनिया में ना जाओ। பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டாம். लेकिन सोलोमन ने बराबर उसका उल्टा किया, उसने சாலமோன் அதற்கு மாறாகவே செய்தார். सोलोमन ने मिस्र से घोड़ा मंगाया, சாலமோன் எகிப்திலிருந்து मिस्र से रथों को मंगाया, देखते हैं। எகிப்திலிருந்து ரதங்களை கொண்டு வந்தான். इसके लिए प्रभु उससे नाराज था, ஆனபடினால் கர்த்தர் அவன் மேல் வருத்தமாயிருந்தார். प्रभु सोलोमन से नाराज इसलिए थी कि वो कई बीवियां रखा था उसने। சாலமோன் மேல் கர்த்தர் வருத்தமா இருந்த காரணம் அநேக பெண்களை வைத்திருந்தான். प्रभु ने कहा कि राजा को ज्यादा बीवी नहीं रखना है करके, ராஜாக்கள் வந்து அதிக பெண்களை விவாகம் பண்ணக்கூடாது. इसलिए सोलोमन ने वो सारे कानून को तोड़ा சாலமோன் அந்த எல்லா கட்டளையும் உடைத்தார், जो प्रभु ने उसे ना कहा था। தேவன் செய்யக்கூடாது என்பதை அவர் செய்தார். पढ़ेंगे पहला इतिहास, पहला राजा 1 ராஜாக்கள் 10 அதிகாரம் 10 அதிகாரம் 26 to 28। சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவன் எருசலேமின் தனிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்பாய் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து इजिप्त मिस्र से ले आके देखते हैं, எகிப்திலிருந்து அவர் அழைத்து वो கொண்டு வந்தார். घोड़ा जो प्रभु ने ना कहा उसने, தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியம் वही प्रभु ने किया। அதைத்தான் அவர் செய்தார். का रीजन क्या मालूम? मैं जाता मैं समझ है, நான் அதை मेरा समझ है, என்னுடைய புரிந்து கொள்வது அதான். प्रभु ने उसको बहुत ज्ञान दिया, அவருக்கு ரொம்ப ஞானம் கொடுத்தார். बेशुमार जो कि रेत से बढ़कर ज्ञान प्रभु ने उस सोलोमन को दिया। கடல் மணலை போல அவருக்கு அறிவை கொடுத்தார். प्रभु का क्या पूछो, मेरा इतना ज्ञान है, मैं अपना समझ से जाएगा। கர்த்தருக்கு என்ன கேக்குது, எனக்கு कर्ता கர்த்தர் ने क्या करूँ ना, எனக்கு பெரிய நானே பெரிய ஞானி, நானே பெரிய ஞானி என்று मेरे को कितना ज्ञान है,
तो मैं भी शायद कि अपने ज्ञान पर डिपेंड हुआ रहेगा, தன்னுடைய ஞானத்திலே அவர் போய்விட்டார். उसे प्रभु को शायद लगता है बहुत कि नाची समझा रहेगा, he must have despised Lord. தேவனை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டார். मेरा दिमाग है, मैं எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது. वाइस है, दूर दूर से लोग आते हैं सुनने के लिए, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் என்ன பார்க்க வர, लेकिन वही विजडम उसके लिए धोखा ठहरा, அதுவே அவருக்கு இடரலாய் वही காணப்பட்டது. विजडम उसके लिए फंदा ठहरा, அதுவே அவருக்கு கண்ணியாயிட்டு. वही विजडम आके उसको प्रभु से दूर कर किया. அதுதான் அவன் தேவனை விட்டு அவனை பிரித்தது. यहाँ पर उसका भाव बोलते हैं कि ना रथ पे भरोसा करो ना घोड़े पे भरोसा करो. தகப்பன் விதமா சொன்னா, நான் ரதத்தின் மேல் குதிரையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்க மாட்டேன். यहाँ पर उसका बेटा के घोड़ों पर घोड़ा और அவருடைய பையன் குதிரைக்கு மேல குதிரை, ரதத்துக்கு மேல ரதத்தை वो வாங்கினார். आके इंसान की ताकत पर भरोसा किया, அவர் மனிதனுடைய பலத்தில் நம்பிக்கையா और இருந்தார். यही कारण था कि सोलोमन के बाद அதனால் தான் प्रभु சாலமோன் आके பிறகு दाऊद के वजह से उसने वो राज्य को दूर नहीं किया सोलोमन के जमाने में, சாலமோனுடைய காலத்தில் அதை இரண்டாக உடைக்கவில்லை. just because of his servant David. लेकिन सोलोमन जाने के தாவீது बाद, நிமித்தம் அந்த சாலமோன் காலத்தில் இரண்டாக सोलोमन के உடையவில்லை. जाने के बाद சாலமோன் போன பிற்பாடு युद्ध पर युद्ध और आके देश दो में बट गया. யுத்தத்தின் மேல் யுத்தமும் தேசமும் உடைந்து मोनार्की जो था, जो किंगडम, जो मोनार्की थे, जो आके जो उनका जो ये था वो आके टूट गया देखते हैं, அவருடைய அந்த நம்பிக்கை உடைந்து போனது. क्योंकि उसे इंसान पर भरोसा किया, ஏனென்றால் அவர்கள் மனிதனை उसने நம்பினார்கள். अपने ताकत पर भरोसा किया. இன்னும் மனிதனுடைய பலத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். हम आके अपने ताकत पर भरोसा ना करें. நாம் நம்முடைய பலத்தில் हमारा प्रभु जो जय का झंडा है, நம்முடைய தேவன் ஜெயக்கொடியா वो இருக்கு. हमारे लिए लड़ने के लिए हमेशा तैयार है. அவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமா उसके फौजे जो है, उसकी सेना चारों तरफ आपके में घेरे हैं हमें. அவருடைய பரலோக சேனை நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. हालेलुया. ஹalleluya. प्रभु यीशु हमारा झंडा है, கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியா இருக்கிறார். प्रभु यीशु हमारे लिए झंडा है. இயேசு நமக்காக प्रभु ஜெயக்கொடியா. यीशु ने कहा கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் कि मैं अपना कलीसिया इस पत्थर पर बांध, इस चट्टान पर बांधूंगा, என் சபை இந்த கல்லின் மேல் கட்டுவேன் என்று சொன்னார். और अर्धलोक का फाटक इस पर प्रबल नहीं करेगा. பாதாளத்தின் வாசல்கள் அதை क्योंकि மேற்கொள்ளும். कलीसिया के लिए यीशु लड़ता है, ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய சபைக்காக யுத்தம் செய்கிறார். क्योंकि प्रभु ने एक झंडा दुनिया के इजराइल के बीच आके खड़ा किया. இஸ்ரவேலர்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை கொடுத்தார். दाऊद के खानदान से एक झंडा निकला, தாவீதின் வேரிலிருந்து ஒரு கொடி எழும்பிட்டு, जो अन्य जाति इस पर भरोसा रखेंगे, பிரஜாதியார்கள் அதன் மேல் நம்பிக்கை வைத்தார். और उसका जो आके जो शरण स्थान आके शांति में होगी देखते हैं. அவருடைய விதமாக சமாதானம், வாசஸ்தலம். வாசஸ்தலம் சமாதானமாய் காணப்படும். एशाया எசாயாவின் புஸ்தகம் 11 अध्याय 11ஆம் அதிகாரம் 10वां वचन. 10ஆம் வசனம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபஸ்தலம் மகிமையாய் இருக்கும். देखो जीव मत लोगों के लिए एक झंडा आके निकले के कहता है, அவர்களுக்காக ஒரு ஜெயக்கொடி यस्सी के जड़ से அந்த इसी ने तभी அக்கால ஜனங்களுக்கு கொடி இருக்கும். ईसाइन வேருக்காக, यस्सी के जड़ से ஈசாயின் வேருக்காக आके इस प्रकार एक झंडा एक रूट एक जड़ निकलेगी, கொடியாக நிற்கும். लोगों के लिए झंडा होगा देखते हैं. இங்கே கொடியாக நிற்கும் என்று சொல்லி वो சொல்லுவாங்க. हमारे एक झंडा है, அவர் நமக்கு हमारे ஜெயக்கொடியா यहोवा निस्सी है. वो அவர் நமக்காக யெகோவா जहाँ நிசியாக. पर मूसा जब पहाड़ पर खड़े रखे, மோசே மலையில் நிற்கும் अपने போது दोनों हाथों को उठाए, தன்னுடைய இரண்டு கரங்களை प्रभु के உயர்த்தி लाठी को अपने हाथ में हाथों को उठाए हुए वाके था करके देखते हैं. தேவனுடைய கோலை மலையிலே உயர்த்தி जब பிடித்துக் तक கொண்டிருந்தார். आके उसके हाथ उठाए थे, அவருடைய கை உயர்ந்திருக்கின்ற போது आके इजरायली जीतते थे. இஸ்ரவேலர்கள் और ஜெயித்தார்கள். जब उसका हाथ आके ढीला हुआ, அவருடைய கைகள் தளர்ந்து इजरायली हार के देखते हैं. இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள். हम यहाँ पर आके कोलकाता में एक पहाड़ को देखते हैं. இங்கே கொல்கத்தா என்ற மலையை एक कोलकाता पहाड़ में आके प्रभु यीशु खुद आके उठे, கொல்கத்தா மலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே यीशु உயர்த்தப்பட்டார். से खुद आके ऊंचा उठा गया. இயேசுவே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி यहाँ பார்க்கிறோம். पर वहां पर पहाड़ पर मूसा हाथ उठाए हुए बैठा है. அங்கே மலையிலே மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி यहाँ पर கொண்டிருக்கிறார். नीचे இங்கே கீழே यहोशू யோசுவா अमलेक के साथ लड़ता है. அமலேக்கு யுத்தத்தில் हम ஜெயிக்கிறார். कलवरी में क्या देखते हैं? கல்வாரியில் என்ன वहां பார்க்கிறோம்? पर आके जाके कोलकाता में पहाड़ पर आके प्रभु यीशु ऊंचा उठाया गया. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில் உயர்த்தப்பட்ட वही यीशु जो है அதே இயேசுவானவர் शैतान से लड़कर जीता. சத்ருவை அங்கே उसने ஜெயித்தார். क्रूस पर आकर शैतान को गिरा दिया, हरा दिया. அந்த சிலுவையின் மூலமாக சாத்தானை उसे ஜெயித்தார். आके शैतान को अपने सिर से कुचल दिया. சாத்தானின் தலையை நசுக்கி वही போட்டார். हमारे यहोवा निस्सी है, அவரே நம்முடைய யெகோவா जिसने நிசி.
शैतान को अपने मौत से उसको आके हरा दिया। தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானை வென்றார் என்று சொல்லி यीशु பார்க்கிறோம். खुद आके उठा देखते हैं। இயேசுவே நேரடியாக यहाँ पर मूसा உயர்த்தப்பட்டார். अपने हाथ को उठाया, அந்த மோசே கரத்தை உயர்த்தின यहाँ पर போது परमेश्वर का बेटा खुद आके ऊंचा उठा देखते हैं। இங்கே தேவனுடைய குமாரன் தானே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். पुराने नियम में यहोशू यहाँ पर लड़ा, பழைய ஏற்பாட்டில் யோசுவா யுத்தம் नया செய்தார். नियम में यहोशू खुद आके लड़ता है। புதிய ஏற்பாட்டிலே யோசுவா நேரடியாக வந்து யுத்தம் செய்கிறார். यहोशू, जोशुआ, यीशु सब एक ही मतलब है। யோசுவா இயேசு என்கிற எல்லா यहाँ வார்த்தையும் पर नया हमारा यहोशू जो है, नया यहोशू யோசுவா இயேசு वो खुद लड़ता है। அவர் தானே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். शैतान को अपने सिर के नीचे, अपने पैर के नीचे कुचलता है। சாத்தானை தன்னுடைய காலினால் நசுக்குகிறார். हालेलुया। हालेलुया। हमारे ऊपर शैतान का कोई जोर नहीं है अभी। நமக்கு மேல சாத்தானுடைய பலன் ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. अब वो ज्यादा क्या कर सकता है? அவன் அதிகமா என்ன செய்ய முடியும்? डरा सकता है, பயப்படுத்த முடியும், धमका सकता है। மிரட்டலாம். उसके धमकी पे मत डरो। அவருடைய மிரட்டலுக்கு நாம் பயப்பட வேண்டாம். यहोवा निस्सी करके कहो, யெகோவா நிஸ்ஸி यो என்று प्रभु சொல்லுங்க. मेरा भाई यहोवा निस्सी है, என்னோடு கூட இருக்கு प्रभु யெகோவா मेरा நிஸ்ஸி, झंडा है, என்னுடைய ஜெயக்கொடி. तो कुछ नहीं कर सकता। நீ ஒன்றும் செய்ய முடியாது. जो मुझे ताकत बख्शता है प्रभु यीशु में, मैं सब कुछ कर सकता है। प्रभु यीशु पौलुस कहता என்னை है, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய हालेलुया। ஹalleluya. शैतान को कलीसिया पर कोई आके अधिकार नहीं है। சாத்தானுக்கு சபையின் மேல் எந்த அதிகாரம் கிடையாது. प्रभु यीशु ने कहा कि मैं इस चट्टान पर अपना कलीसिया बांधूंगा இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று और சொன்னார். शैतान की ताकत अर्धलोक का फाटक इस पर प्रबल नहीं करेगा। அதாவது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ये சொன்னார். जो जगह, जो जिस वाद्य, ये जो घटना जो हुई, இந்த சம்பவம் நடந்த இடத்துல जहां पर प्रभु ने ये जो वचन कहा, கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லும்போது इस पत्थर पर अपना कलीसिया बांधूंगा, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னபோது वो जगह का नाम है सिसेरिया फिलिप। சிசேரியா பிலிப்பு என்ற அந்த இடத்துல आमतौर पे बाइबल में कुछ जगह होते हैं, பைபிள்ல अनेक இடத்தை பார்க்கிறோம். वो आके गेटवे होता है, एक तो स्वर्ग के लिए, न तो अर्धलोक के लिए। அது பரலோகத்தின் வாசலா இருக்கலாம், இல்லைன்னா பாதாளத்தின் வாசலா. जैसे फॉर एग्जांपल आमतौर पर याकूब के देखेंगे हम, யாக்கோபை பார்க்கிறோம். याकूब एक जगह पे आके लेटा हुआ तो देखते हैं, அவர் இடத்தில் படுத்துக் கொண்டு लेटे हुए एक दर्शन देखता है कि प्रभु का जो फरिश्ते, एक बड़ा सीढ़ी देखता है, सीढ़ी அங்கே பார்க்கிற வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி वहां पर வைத்திருக்கு. फरिश्ते आते हुए जाते हुए देखता है। वो அங்கே தேவதூதர்கள் இறங்குவது ஏறுவதை वो பார்க்கிறார். जानने की जगह खास है। அவர் புரிந்து கொண்ட இந்த இடம் ये इस गेटवे टू हेवन, இது பரலோகத்தின் வாசல். इसलिए उसका नाम आके बेथेल करके रखा। ஆனபடினால் அது பெத்தேல் என்று इस பெயர் वजह से இட்டார். शैतान का भी कुछ आके जो फाटक है, அதுபோல சாத்தானுக்குள்ள ஒரு ये வாசல் सिसेरिया फिलिप जो जगह जो है, சிசேரியா பிலிப் என்ற ये இடம். शैतान का हड्डा है। அது சாத்தானுடைய वहां ஒரு पर हर குடியிருப்பு. तरह के देवताओं को ये पूजने वाला एक जगह है। அது சாத்தானுடைய பெரிய பூஜைகள் वहां पर நடக்கிற हर இடம். तरह के पूरे बुरे काम, व्यभिचार, हर तरह का काम होने वाला एक इलाका, एक अड्डा है। ரொம்ப மோசமான காரியங்கள், பாவம், விபச்சாரங்கள் நடக்கிற இடம். वहां उस जगह जाकर அந்த இடத்திலே போய் शैतान को சாத்தானி यीशु இயேசு चैलेंज करता है அங்கே சவால் விடுகிறார். कि अर्धलोक का फाटक பாதாளத்தின் வாசல்கள் प्रबल नहीं होगा। அங்கே इस மேற்கொள்வதில்லை. पत्थर पर अपना कि मैं जाकर अपना कलीसिया बांधूंगा। இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். जो क्या कर सकते, जो कर करके प्रभु चैलेंज करता है वहां पर। என்ன பண்ணுவே பண்ணுன்னு சொல்லி उस அந்த சவால் अर्धलोक விடுகிறார். फाटक पर जो आके जो गेटवे जो है मौत का, பாதாளத்தின் வாசல்கள் वहां पर चैलेंज करता है यीशु। அங்கே தேவன் சவால் விடுகிறதை பாரு. कुछ बिगाड़ नहीं सकता है। நீ ஒன்றும் செய்ய முடியாது. कलीसिया तब भी आबाद था, சபை அப்பொழுதும் अब भी आबाद है, இப்பொழுதும் और விடுதலை. प्रभु यीशु आने तक आबाद रहेगी। ஆண்டவர் வரும்போது कोई வரைக்கும் इंसानी ताकत कलीसिया को मिटा नहीं सकता। எந்த சக்தியும் சபையை அழிக்க முடியாது. हालेलुया। ஹalleluya. तकरीबन 2000 साल हुआ, 2000 வருடம் ஆகிவிட்டது. यहूदी कलीसिया के दुश्मन हो गए, யூதர்களே சபையை எதிர்த்தார்கள், रोमियो कलीसिया के दुश्मन हो गए। ரோமர்கள் சபையை எதிர்த்தார்கள். कलीसिया को मिटाना है, சபையை அழிக்க ये வேண்டும். मसीह के नाम और निशान को मिटाना है। கிறிஸ்துவனுடைய பேர் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். जो पहला जो है कि रोमन एम्परर नीरो, முதலாவது இந்த ரோமன் நிரூப் என்பவர் नीरो जो शुरू किया जो ये जो 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 मुसीबत है कलीसिया पर, இந்த பெரிய பிரச்சனையை உண்டாக்கினவன், आखिरी एम्परर जो है கடைசியான அந்த ராஜா डायक्लिशियन, டைக்லிசன் என்பவர் कुछ नहीं कर सका। ஒன்றும் செய்ய முடியவில்லை. ये आखिरी राजा जो है कि डायक्लिशियन जो है, அந்த கடைசி ராஜா டைக்லிசன் என்பவர், उसका एक ही मकसद है, அவருடைய ஒரே நோக்கம் தான், जहां पर बसी लोग को देखो எங்கே கிறிஸ்துவர்களை பார்த்தாலும் उनको अरेस्ट करो।
அவர்களை கைது செய்யுங்கள். जहां पर चर्चेस है எங்க சபை இருக்கிறதோ उनको तबाह करो, அதை அழித்து போடுங்க. जहां पर पवित्र शास्त्र है எங்கே பரிசுத்த வேதாகம் இருக்கிறதோ उनको जलाकर राख कर दो. அதை எரித்து அழித்து போடுங்க. वो मिट गया, அவன் அழிஞ்சு போனான். लेकिन कलीसिया आबाद है, சபை இன்னும் இருக்கிறது, मसीह लोग आबाद है, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். इसका पवित्र शास्त्र अब भी है. அவருடைய பரிசுத்த வேதாகம் இப்பொழுது हालेलुया. ஹalleluya. डायक्लिसियस के बाद एक बहुत बड़ा छुटकारा मसीह लोग को मिला, டைக்லிஸுக்கு பிறகு பெரிய ஒரு விடுதலை உண்டானது. क्योंकि उसके बाद जो राजा आया, அதுக்கு பிறகு ராஜா வந்தார், कॉन्स्टेंटीन राजा आया. கான்ஸ்டன்டின் என்பவர். वो आके मसीह बना खुद அவரே கிறிஸ்தவனானார். और क्रिश्चियनिटी को लीगल रिलीजन करके उसने आके ऐलान किया, கிறிஸ்தவத்தை ஒரு உண்மையான ஒரு மதமாக அவர் ஏற்றுக்கொண்டார். खुद आके चर्चेस बांध के दिया, அநேக சட்டபூர்வமாக கிறிஸ்தவ மதத்தை वो खुद चर्चेस बांध के दिया, அநேக சபைகளை கட்டி वो கொடுத்தார். खुद आके फ्री में तुम आके बाइबल प्रिंट करो करके उसने वो आके हुक्म दे दिया. ஃப்ரீயா பைபிளை பிரிண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி हालेलुया. ஹalleluya. यहोवा नीसी हमारे साथ है, யெகோவா நிசி நம்மோடு கூட ना இருக்கிறார். कलीसिया कुछ कर सकता शैतान. சாத்தான் சபையை ஒன்றும் செய்ய शैतान முடியவில்லை. का कोई जोर आके कलीसिया पे नहीं चलेगा. சாத்தானுடைய எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. जिस तरह के योशू आके पुराने नियम में के अमेलेक से लड़ा, யோசுவா எப்படி அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினாரோ, प्रभु यीशु आके हमारे लिए उस कलवरी क्रूस पर लड़कर हमें उद्धार हमें दिया. हमें கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே யுத்தம் செய்து शैतान நமக்காக को हरा ஜீவனை दिया, கொடுத்தார். शैतान को हरा दिया उसने. சாத்தானை அங்கே वो ஜெயித்தார். हमारे योद्धा है, அவர் நம்முடைய யுத்தம் हमारे வீரர். लड़ता है. वो நமக்காக யுத்தம் செய்கிறார். प्रकाशित वाक्य 19वां अध्याय ஆ. 19:11 வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். वो युद्ध करता है, அவர் நீதியாக யுத்தம் सफेद செய்கிறார். घोड़े पे सवार आके अपने लोग के लिए कलीसिया के लिए युद्ध लड़ता है. वो பெண் குதிரையிலே கடந்து வந்தவர் நமக்கு நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் आखिर செய்கிறார். में भी लड़ाई लड़ेगा. वो அவர் கடைசி வரைக்கும் யுத்தம் शैतान को செய்வார். आके इसका जगह नहीं रहेगा, उसको पूरी तरह से उसको आके हरा देगा, मिटा देगा. देखते தேவனுடைய हैं ஸ்தானத்தை முற்றிலும் அழித்து போடும்படியாக அவர் யுத்தம் செய்வார். शैतान ने पैरों के तले शैतान को कुचल दिया, சாத்தானை தம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டார். उसे आके खुल्लम खुल्ला तमाशा बना दिया. उसने எல்லாவற்றையும் उसने வெளியரங்கமாக்கி क्रूस போட்டார். पर आके लटका कर लटक कर சிலுவையிலே தொங்கி उसने शैतान को खुल्लम खुल्ला तमाशा कर दिया. देखते हैं சாத்தானை வெளியரங்கமாக அங்கே அவனை अழித்து போட்டார். पहला कुरिन्थियंस 1 கொரிந்தியர் 15 15ஆம் அதிகாரம் 24 से 26 पढ़े हम. 26 24 இருந்து 26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமை பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தில் கீழ்ப்படுத்தும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். यहाँ पर आखिरी शैतान को क्या क्यों मिटा देगा, हरा देगा. देखते हैं கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று वो சொல்லி सब कुछ आके जो इस प्रकार के जो राज्य को आके पिता परमेश्वर के हवाले करेंगे. देखते हैं ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். जो राज्य जो प्रभु ने अपने बेटे को दिया था, ராஜ்யம் அதாவது கிறிஸ்துவுக்கு ஒப்பு वो கொடுக்கப்பட்டது. आके शैतान को हराकर அவர் சாத்தானை उसके ஜெயித்து सारे के ताकत को आके गया हराकर, இந்த உலகத்தை எல்லா சக்தியும் ஜெயித்து और आखिरी जो दुश्मन जो मौत को भी हराकर கடைசி சத்துருவாகிய மரணத்தை उसको வென்று, आके खत्म कर दे करके हम देखते हैं हम. அவர் விதமாக எல்லாவற்றையும் முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். इसलिए पहला कोरिन्थियस में कहता है कि ये मौत तेरा डंक कहाँ है, மரணமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கேட்கிறேன். ए शायद तेरा जीत कहाँ है करके देखते हैं உன் हम. ஜெயம் எங்கே என்று சொல்லி पहला கேட்கிறேன். कोरिन्थियस की किताब 1 கொரிந்தியர் 15 अध्याय 15ஆம் அதிகாரம் 55 to 57 पढ़ेंगे हम. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாவத்தின் கூர் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். हमारा प्रभु यीशु मसीह से जो जीत मिलता है उसकी जय हो. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற है தேவன். मौत तेरी डंक कहाँ है, மரணமே உன் கூர் எங்கே? है अर्धलोक तेरा जीत कहाँ है, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி क्योंकि प्रभु यीशु ने जीत लिया है. ஏனென்றால் இயேசு उसने मौत को जीत लिया है, उसने मौत को जीत लिया है, மரணத்தையும் அவர் उसने ஜெயித்தார். अर्धलोक को जीत लिया है. பாதாளத்தையும் उसके ஜெயித்தார். पास आके अर्धलोक का चाबी कुंजी उसके पास है. பாதாளத்தின் திறவுகள் அவருடைய கைக்கு வந்தது. हालेलुया. ஹalleluya. इसलिए हम आके जीत से बढ़कर हम आके
जयवंत हुए हैं हम। ஆனபடினால் நாம் வெற்றியின் மேல் வெற்றி பெற்றுக் கொண்டோம். रोमन से किताब 8वां अध्याय 37 पढ़े हम। ரோமர் 8:37 8:38 கிறிஸ்துவின் அன்பையில் நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, 37 माते वासिंगे 37 எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறியவர்களாலே முற்றிலும் ஜெயமுடையவர்களாய் இருக்கிறோம். जो हमसे मोहब्बत रखता है हम आके जीत पर जयवंत हम पाएगा कि यहाँ पर कहते हैं। நாம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிற முற்றும் ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். इसे प्रभु के लोगों, தேவனுடைய பிள்ளைகளே, आज के प्रभु हमें क्या कहता है? கர்த்தர் நம்மோடு என்ன हमें சொல்லுகிறார்? प्रभु हमें क्या याद दिलाता है? கர்த்தர் நமக்கு என்ன நினைவு போட்டுகிறார்? क्या बेटे तू अकेले नहीं है? என் பிள்ளைகளே, நீங்கள் தனிமையா ये बेटे तू இல்லை, अकेले नहीं है, तू நீங்கள் தனியாக இல்லை. तू साथ एक वक्त तू सोचता कि मैं ये कमजोर अकेला निहत्था इस दुनिया में होकर के சில வேளை நீங்கள் சிந்திக்கலாம், அந்த உலகத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன், मुझ में आके लड़ने की इतनी ताकत नहीं है, என்னிலே இவ்வளவு பலம் இல்லை, சாத்தானை शैतान से मुझ में इतनी ताकत नहीं है मुझ में, சாத்தானை लेकिन எதிர்ப்பதற்கு प्रभु என்னிலே यीशु பலம் कहता இல்லை. है मैं तेरे साथ हूँ, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், मैं நான் यहोवा உன்னோடு கூட निस्सी இருக்கிறேன். हूँ, யெகோவா நிஸ்ஸி, मैं जय का झंडा हूँ। நான் ஜெயத்தின் கொடி. वही प्रभु है कि जब मिस्र के सेनाओं को समुद्र में गिराया, அந்த எகிப்தின் சேனையை சமுத்திரத்திலே தள்ளி वही போட்டார். है कि जय का झंडा जो यहोशू को जाके यरीहो से आके उनको जीत दिलाया, அதே ஜெயக்கொடியானவர் அந்த எரிகோவை விழத்தள்ளினார். वही जय का झंडा जो दाऊद के साथ था और गोलियत जैसे बड़े आके राक्षस को गिराया, அதே ஜெயக்கொடியானவர் தாவீதோடு கூட இருந்தார். वही जय का झंडा यीशु हमारे साथ है। அதே ஜெயக்கொடியானவர் वो நம்மோடு यीशु कहता है कि इस कलीसिया पर जो प्रबल नहीं होगा तू, சாத்தானுடைய எந்த ஒரு मैं பாதாளத்தின் अपने வாசலை कलीसिया इस மேற்கொள்வதில்லை. पत्थर पर इस चट्टान पर बांध दूंगा मैं, என்னுடைய சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன். अर्धलोक का फाटक इस पर प्रबल नहीं होगा, பாதாளத்தின் வாசலில் அதை ना மேற்கொள்வதில்லை. शैतान की ताकत चलेगी, எந்த பிசாசுடைய ना दुनिया की जो ताकत चलेगी। இந்த உலக காரியங்கள் நடக்காது. कलीसिया था, சபை இருந்தது, कलीसिया है சபை இருக்கும். और आप तक यीशु मसीह आने तक रहेगी। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கும். हालेलुया। हालेलुया। और सारी दुनिया देखेगी, அது எல்லா உலகமும் பார்க்கும். आसमान से नए यरूशलेम कलीसिया को नए यरूशलेम नगर को उतरते हुए देखेंगे। பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருது, எல்லாரும் பார்ப்பார். इसे मां के नारा लगाए हम, அப்படி यहोवा निस्सी झंडा, முழக்கமிடுவோம். प्रभु के नाम पे हम झंडा गाड़े हम। ஆமா, அந்த வேளையில் நாம் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். जीत हमारी है, வெற்றி நம்முடையது. शैतान हार चुका है, சாத்தான் शैतान தோற்கப்பட்டான். को यीशु ने अपने पैरों के तले कुचल दिया है। சாத்தானை கர்த்தர் காலின்களில் நசுக்கி जय போட்டார். का झंडा हमारे हाथ में है। ஜெய கொடி நம்மோடு கூட இருக்குது. भजन संगीत 20:5 को पढ़ के खत्म करेंगे हम। 20 சங்கீதம் 20:5 வாசிக்கலாம். நாங்களுடைய ரட்சகரை மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. तब तेरी उद्धार का खुशी मनाएंगे, हम अपने प्रभु के नाम से जीत का झंडा आके लहराएंगे, कहता है। நாங்கள் உமது நாமத்தினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். हम जीत का झंडा लहराए, हम நாம் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். जीत हमारी है, வெற்றி हम நம்முடையது. जीतेंगे, நாம் क्योंकि ஜெயிப்போம். हमारी ताकत से नहीं, நாம் நம்முடைய क्योंकि பலத்தினால் அல்ல. प्रभु हमारे साथ है, इसलिए கர்த்தர் நம்மோடு கூட प्रभु இருக்கிறார். का यहोवा निस्सी हमारे साथ है। யெகோவா நிஸ்ஸி நம்மோடு கூட यहोवा இருக்கிறார். जो कि यहोवा निस्सी जय का झंडा हमारे साथ है। யெகோவா நிஸ்ஸி ஜெய கொடியார் நம்மோடு प्रभु கூட यीशु இருக்கிறார். हमारे साथ है, இயேசு நம்மோடு கூட इससे हम இருக்கிறார். बेखौफ रहे, हम நாம் தெளிவாக இருக்க வேண்டும். आके ना डरे, हम நாம் பயப்படக்கூடாது. जीत निश्चय हमारी है। ஜெயம் நம்முடையது. प्रभु इस वचन को आशीष करे। கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.